ಆಯುಷ್ಗಳು ಎಲ್ಲ ಎನ್ನಿಕೊಳ್ಳುತ್ತೆ ಸ್ವಲ್ಪ ದೇವರ ಆರಾಧನೆ ಮಾಡಲಿದ್ದೇವೆ. ವಾಕ್ಯ ಹೇಳಿದಾಗೆ ಸ್ತೋತ್ರ ಬಲಿಗಳು ನನ್ನನ್ನು ಘನಪಡಿಸ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಯಜ್ಞ ಬಲಿಯಿಡುವ ನನ್ನ ನಾಮವನ್ನು ಉದ್ಧಾರ ಮಾಡ್ತಾನೆ ಹೇಳಿದಾಗೆ ಬೆಳಗಿನ ಜಾಗದಲ್ಲಿ ಎಲ್ಲ ದೇವರ ಬಾಯಿ ಹೇಳ್ತಾ ಇರೋದು ಎಲ್ಲ ಕೈಗಳ ಚಪ್ಪಾಲು ದೇವರ ಘನಪಡಿಸಿ ನಾಮದ ಘನಪಡಿಸೋಣ. ಬಾಯಿ ಸ್ತೋತ್ರ ಮಾಡೋಣ. ಬೆಳಗಿನ ಜಾಗದಲ್ಲಿ ಕರ್ತಾನೆ ನದಿ ಬಲಿಗಳು ಬಂದಿದ್ದು ಕರ್ತಾನೆ ನಮ್ಮ ಆನಂದ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ ಕರ್ತಾನೆ ನಿಮ್ಮ ಕೃಪೆಗಳಿಗಾಗಿ ನಿಮ್ಮ ಪ್ರೀತಿಗಳಿಗಾಗಿ ಸ್ತೋತ್ರ ಎಂಬುದಾಗಿ ಎಲ್ಲ ಚಪ್ಪಾಲು ದೇವರ ಎಲ್ಲ ಸೇರಿ ಉತ್ಸಾಹದಿಂದ ಈ ಮಾಡಿ ನಮ್ಮ ಘನಪಡ್ತಾನೆ. ಬಲಿಪೀಠ ಕಟ್ಟುವ நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000 நன்றி பலிபீடம் கட்டுவோம் நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை 1000 தட்டி பாடும்
நான் பணி செய்கிறேன். நன்றி காலையிலும் அஞ்சுவோம். நல்ல தேவன் நாம் பயிற்சியார். நன்றி காலையிலும் அஞ்சுவோம். நல்ல தேவன் நாம் பயிற்சியார். தேவனப்பை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி செய்த நன்மைகள் நாமத்தை சொல்லி சொல்லி ஓ நன்றி தகப்பனே அதிகாரமாக செய்விட்டேன். அரசு கொடுத்தேன். என்னுடைய அளவின் அதிகாரியாகோ அரசு கொடுத்தேன். மாற்றிக்கொண்டு உண்மை சொத்தாக வைத்துக் கொண்டேன். சொந்தமாய் மாற்றிக்கொண்டு உண்மை சொத்தாக மாற்றிக்கொண்டேன். அன்பை தகப்பனே நான் பணி செய்கிறேன். நன்றி தகப்பனே நான் பணி செய்கிறேன். நன்றி மாலை நீர் கற்றுவோம். நல்ல தேவன் நாம் பணி செய்தார். நன்றி மாலை நீர் கற்றுவோம். நல்ல தேவன் நாம் பணி செய்தார். செய்தவனப்படி ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். செய்தவனப்படி ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறேன். நன்றி தகப்பனே நன்மை செய்கிறேன். ஒரு நாள் விடமாட்டார்.
எனக்காக சோதிக்கப்பட ஒரு நாள் விடமாட்டார். நான் இருந்தவர் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நான் இருந்தவர் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். நீ தப்பி செல்ல வழி செய்வார், நீ தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம்பி கைவிட மாட்டார், நம்பி கைவிட மாட்டார், நம்பி கைவிட மாட்டார், நம்பி கைவிட கைவிட மாட்டார். சந்தோஷமாய் மாறு சந்தோஷமாய் மாறு மறைத்துவிட. மலங்காதே மகனே, இதமேவம் ஸ்வரசாதே மலங்காதே மகளே, கலங்காதே மகளே. நம்பேசு கைவிட மாட்டார், நம்பேசு கைவிட மாட்டார், நம்பேசு கைவிட மாட்டார், நம்பேசு கைவிட மாட்டார். நம்பேசு கைவிட மாட்டார். நடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து கர்த்தர் புதிய செய்திடுவார். இன்று நீ காண்பார், நல்ல ஒரு விசாரமான கலைவரால் முதலாவது நாளிலே கர்த்தர் புதிய செய்திடுவார். நம்பிக்கையோடு வந்திருக்கிறோம். நன்றியப்பா, ஒரு புதிய காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தின் முதலாவது நாளிலே செய்ய லாபம் இருக்கிறபடியா உமக்கு கோடி கோடி நன்றிகளை நாங்கள் திறந்துகிற மாட்டோம். மற்ற மாதங்கள் நடந்ததை நினைத்ததை கலக்காதே, நடந்ததை மறந்துவிடு. இந்த மாதத்தில் ஒரு புதிய காரியத்தை செய்வதென்றவர் இன்றைக்கு அந்த ஒரு வாழ்க்கையில தோன்ற உதவி செய்ய போகிறபடினால ஆண்டவரே, நாவி ஆத்மா சரீரத்தை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உங்களை மகிமைப்படுத்துகிறேன். சென்ற ஒரு முறை கரங்களை கட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நான் எரிச்சலுள்ள தேவன், நான் துதிவை ஒருக்கம் கூட நீரே அஞ்சமாட்டவரே, நீரே கோட்டை, நான் நம்பம் துருக்க மாட்டேன். அதனால நான் காவலப்படவே மாட்டேன். மாட்டவரே, நாங்கள் இருக்காண்டவரே, பிரச்சனை கொண்டாடுவரே, நீங்கள் இருப்பதற்காக நன்றி. கடைசியில் பாடலை பாடியாடுவரே, நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லோரும் ஆழத்திலிருந்து கவலைகளை மறந்து, பிரச்சனைகளை மறந்து ஒன்ன சொல்லட்டு, நான் பிரச்சனைக்கு மேலான ஒரு ஆண்டவர். ஆனால் சொன்னதமாக வானவி சிங்காசனம் பூமியுடைய பாதப்படி பிரச்சனைக்கு மேலான ஒரு ஆண்டவர். அவ்வளோ பெரிய தேவனாக ஆரம்பி செய்கிறேன். கவலைகள் மறந்து வாணி நீரே நஞ்சமாடுவது உங்களை மட்டும் ஆண்டவர். இந்த பிரச்சனை எங்களுக்கு வேண்டுமானது இந்த சொல்லில பாடலை பாடி படித்து மைந்து
நல்ல கரங்களை தட்டி சாய் Thank you, Holy Spirit. Thank you, God. He be glorified.
கடந்த 10 மாதங்கள் எவ்வளவு அழகாக தேவன் நம்மை நடத்தி வந்தார். நம்முடைய பலத்தினால, நம்முடைய திறமையினால, நமக்கு இருக்கிற எல்லா செல்வத்தை வைத்து இன்றைக்கு நாம் நடக்க முடியும் என்று நினைக்கலாம். ஆனாலும் அவருடைய பலன் இல்லாதபடி, அவருடைய கிருபை இல்லாதபடி, அவருடைய தயவு இல்லாதபடி, அவருடைய வழிநடத்துதல் இல்லாதபடி ஒரு நாளும் நாம் நம்மை நடக்கவே முடியாது. அதனால்தான் பாடல்காரன் சொல்லுகிறார், என்னால நடக்க முடியல சுவாமி, என்னை தாங்கிக் கொள்ளுங்க, என்னை ஏற்றிக் கொள்ளுங்க, என்னை சுமந்து கொள்ளுங்க, நீங்க என்னை நடத்துங்கப்பா என்று இந்த புதிய மாதத்திலும் கூட 10 மாதங்களை நம்மை நடக்க செய்தவர், அற்புதமாய் நடத்தினவர், அதிசயங்களை செய்தவர், சுகம் தந்தவர், எல்லா காரியங்களிலே அவர் துணை நின்றவர், மலை போல வந்த பிரச்சனைகளை பனி போல மாற்றினவர், புயல் போல எழுப்பின போராட்டங்களை ஒன்றமில்லாமல் இணையாதே அமைதலாய் இது என்று மாற்றினவர். புதிய மாதத்திலும் கூட அவர் பெரிய காரியங்களை செய்ய மாறாதவராக இருக்கிறார். இந்த மாதத்துல எத்தனையோ சூழ்நிலைகளை நான் கடந்து வர வேண்டுமே, நான் என்ன செய்வேன் என்று ஒரு நெருக்கடியோட, ஒரு பிரச்சனையோட, உள்ளத்தில் ஒரு கலக்கத்தோட நாம் வந்திருக்கலாம். அப்பா சொல்லுகிறார், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக் கொள்வேன், நான் உன்னுடைய சூழ்நிலைகளை பார்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு அவருடைய சமூகத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம். அவருடைய சந்நிதியில நாம் வந்திருக்கின்றோம், அவருடைய சமூகத்துல நாம் வந்திருக்கின்றோம், அவருடைய சமூகத்துல நாம் முழங்கால் படித்து நம்மை அறிக்கை செய்து நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் எல்லாவற்றையும் மாற்ற மாறாதவராயிருக்கிறார். ஒரு புதிய காரியத்தை இந்த புதிய மாதத்துல, இந்த புதிய நாளிலே செய்ய மாறாதவராய் இருக்கின்றார். சற்று நம்முடைய உள்ளத்தை கறந்து அவருடைய கரத்துல சொல்லுவோம், ஆண்டவரே 10 மாதம் நடத்துறீங்கப்பா, பயங்கரமான கொரோனாவின் மத்தியிலும் எங்களை ஆண்டவரை குறைவில்லாமல் நடத்துறீங்கப்பா, இந்த மாதத்திலும் உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்கிறபடினால இதோ உங்களுடைய பாதத்துல வந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு முறை கூட கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரிப்போம். எத்தனை அழகாக தெய்வம் நம்மை நடத்தி வந்தார். சற்று இந்த 2020ஆம் ஆண்டை நோக்கி பார்க்கும் போது அவருக்கு நன்றி சொல்ல கடன்பட்டிருக்கின்றோம். நாம் நடந்து வந்த பாதைகள், நாம் கடந்து வந்த பாதைகளை நாம் திரும்பி பார்த்து அப்பாவுக்கு ஒரு முறை கூட நன்றி சொல்ல நாம் கடனாளிகளாக இருக்கின்றோம். அவருக்கு எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது, எத்தனை நாவில் அவசரம் நன்றி சொன்னாலும் போதாது. நன்றி இல்லாத ஒரு இருதயம் இங்கே இருக்குமானால் அதை ஆண்டவர் அனுபவிக்கின்றார். We have come here to give thanks to the Lord with a heart full of gratitude to Him. அந்த ಮಹತ್ವವಾದ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಹಳೆಗಳನ್ನು ಕಳೆದು ಬಂದ ಕಾಲಗಳನ್ನು ನೆನಪು ಮಾಡಿಕೊಂಡಿಲ್ಲ. ನಾವು ಅವರಿಗೆ ಸ್ತೋತ್ರಗಳನ್ನು ಮಾಡೋಣ. கண்ணீரோடு கர்த்தாவே உமக்கு நான் நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி பாடலை பாடும்போது நம்முடைய உள்ளத்தை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி என்று நாம் நம்முடைய வாழ்க்கை அர்ப்பணிப்போம். கர்த்தாவே ஆசீர்வதிப்பாராக. நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல, நடக்க முடியல,
தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க நடந்து வந்த பாதைகள் அருள்மேடுகள் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடந்து வந்த பாதைகள் அருள்மேடுகள் தலை பிரச்சனைகள் தலை போராட்டங்கள் மத்தியிலே நாம் கடந்து வருவது நடக்க முடியல சுமக்க முடியல என் தோழத்தால் சுமக்க நடக்க முடியல என் காரணத்தால் நடக்க பார்த்து நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல நடக்க முடியல தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க சொல்லுங்க தாங்கிக் கொள்ளுங்க கரத்தில் ஏந்திக் கொள்ளுங்க கடந்து வந்த பாதைகள் அருள்மேடுகள் நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நான் நடந்து வந்த பாதைகள் அருள்மேடுகள் நான் நடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள் நடக்க முடியல நடக்க முடியல Yes, Father, hallelujah. Thank you, Lord. Yes, Lord.
Thank you, Lord. நன்றி ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்தபடியாய் வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை நினைத்து எங்களை அன்பு கூறுகிற ஒருவர் இருப்பாரானால் என் அன்பு தேவனே ஒருவர் மாத்திரமாய் நான் இருக்கிறேன். எல்லா அன்பு மாறும்போது, எல்லா அன்பு தனிந்து கொள்ளும் போது, எல்லாருடைய அன்பு வித்தியாசமாய் இருக்கும் போது, என்றைக்கு மாறாத ஒரு அன்பு அதே இயேசுவின் அன்பாய் இருந்து இதுவரைக்கும் நடத்துகிறேன், இதுவரைக்கும் எங்களை தாங்குகிறேன், இதுவரைக்கும் எங்களை முன்னிறுத்திக் கொள்கிறேன். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆமா ஆண்டவரே, எங்களுக்கு அநேக இடத்துல பிரச்சனைகள், எங்கள் வாழ்க்கையில் அநேக இடங்களிலே நாங்கள் போராட்டத்தினால நாங்கள் சூழப்பட்டு இருக்கிறோம். வேற வேற பிரச்சனை, தொழிற்சாலையில பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, பக்கத்து வீட்டுல பிரச்சனை, புருஷ மனைவிக்குள்ள பிரச்சனை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ள பிரச்சனை, மாமியாருக்கு மருமகளுக்கு பிரச்சனை, பிரச்சனை எல்லா இடத்திலும் எங்களை வாட்டி வதைக்கும் நேரத்தில் ஆண்டவரே கொஞ்சமாவதுபடி கண்களில் எங்களுக்கு தயவு கொடு, எங்களை மறவாமல் நிலையத்தில் ஆண்டவரே எனக்கு சொந்தமானவர், நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லி எங்களை அற்புதமாக இந்த 10 மாதங்கள் எங்களை யாத்திரை பயணத்தை கடந்து வர உதவி செய்கிறேன். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த 11வது மாதத்தின் 1வது நாளிலும் கூட உடைய பரிபூரணத்துக்கு முன்பதாக நாங்கள் எங்களை சமர்ப்பித்து அர்ப்பணிக்கிறோம். எங்கள் மேல் தயவாய் இரக்கத்திற்காக வந்திருக்கிறோம். எங்கள் மேல் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த மாலை ஆரம்பிக்கிற நாங்கள் இந்த மாதம் முழுவதும் அற்புதமாய் நடத்தப்பட, ஆசீர்வாதமாய் நடத்தப்பட, அதிசயமாய் நடத்தப்பட எங்க மேலபடி கிருபை நீர் ஊற்றுகிறபடியா, எங்க மேலபடி தயவை நீங்கள் ஊற்றிக் கொண்டிருக்கிறபடியா, எங்க மேலபடி அன்பை நீங்கள் ஊற்றிக் கொண்டிருக்கிறபடியா, எங்கள் உள்ளத்தினாடத்திலிருந்து ராஜா உமக்கு கோடி கோடி நன்றி என்று சொல்லி ஒருமுறை குடும்பக்கு நாங்கள் நன்றி பலி செலுத்தி எங்களை கரங்களை தட்டி அம்மாவை மகிமை கொடுத்துகிறோம், மகிமை கொடுத்துகிறோம். இவ்வளவா 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 எங்களை அன்பு கொடுக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா, உமக்கு கோடி கோடி நன்றி அப்பா. உமக்கு ஆயிரங்கள் துணைக்க பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தபடியா எங்கள் உள்ளமெல்லாம் சொல்லுகிறது. உமக்கு கோடி கோடி நன்றி, உமக்கு கோடி கோடி நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. Hallelujah. இருக்கிற இடங்கள் நம்ம அப்படியே விளங்கால் பண்ணிடுவோம். நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எவ்வளவு அழகாக, எவ்வளவு அழகாக தெய்வம் நம்மை நடத்தி வந்தார். அவருடைய நடத்துதல் ஆச்சரியம். அவர் எண்ணில் அடங்காதவர், எல்லையில்லாத நன்மைகளை செய்கிறவர், இதுவரை நடத்தினவர், இனியும் நடத்தி கொண்டே இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு காத்திருக்கும். எல்லாம் நம்மை கைவிட்ட போதிலும் அவர் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னை ஒருபோதும் கைவிடேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதமான வார்த்தை. நான் உன்னை ஒருபோதும் கைவிடேன். மறுபடியும் சொல்ல விருப்பப்படுகிறேன். கர்த்தராகிய இயேசு உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உங்களை ஒருபோதும் கைவிடேன். இதுக்கிட மேலான ஒரு வார்த்தை இந்த உலகத்தில் நம்மளுக்கு தேவையே இல்லை. அவர் கைவிடாமல் நடத்துகிறதே நிச்சயமாக நம்மை கரம்பிடித்து நடத்த மாறாதவராயிருக்கிறார்.
இதனாலே ஆராதனையிலும் கூட கர்த்தர் அவருடைய பிரசன்னம் மேலே மலை துளிர்களை போல அழகாக பொழிந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக ஆண்டவரே உடைய கிருபையை சூழ்ந்து கொண்டிருக்கிறபடியா, உங்க மகிமை எங்களை மூடிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறபடியா எங்களுடைய கருத்து கொடுக்கிறோம். நாங்கள் பாடின பாடல்கள், நாங்கள் செய்த ஆராதனைகள், நாங்கள் அவங்களை அர்ப்பணித்த எங்கள் அர்ப்பணிகளிலே நீர் பெரியவராய் இருந்து இந்த ஆராதனைக்குரியவராய் இறங்கி வந்ததே உனக்கு நன்றி சுவாமி. தொடர்ந்து நாம் வாசிக்க போகிற சங்கீத பகுதிகள், ஜபிக்க போகிற ஜெபங்கள், கொடுக்க போகிற காணிக்கைகள், கேட்க போகிற வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கப்படியா அவருடைய கிருபை நமக்கு தொடர்ந்து போதுமானதாய் இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் கர்த்தர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்க முடியாக மத்தியிலே உள்ள சின்ன சார்ந்தவர்கள் இந்த ஆராதனைக்காய் செபிப்பார்கள். அவர் தகப்பனே பொருளும் அவங்க கருணை மூலம் அவங்க காத்து காப்பாற்றும் தகப்பனே அவர் ராஜா பக்கம் தகப்பனே முதல் திரும்ப ராஜா பரிதான கூடி நீங்கள் சுதிக்கிறாங்க நீங்கள் காப்பிட்டு பார்த்து மாட்டீங்க முதல்ல தோற்றம் தகப்பனே தோற்றம் ராஜா அவங்க தகப்பனே தகப்பனே கோயில் அவங்க வீட்டில் ஆசிர்வதிச்சு பலப்படுத்தி தகப்பனே அவங்க தகப்பனே அவன் நேரத்தில் ஒரு கண்ணீர் ராஜா அப்பா கொஞ்சம் பேர் ரூபந்த தகப்பனே ஆளுமையில தேவன் ராஜா அவன் முதலில் கண்ணீர் தகப்பனே தோற்று ஆசிர்வதிச்சு பலப்படுத்தி ராஜா அவர் தகப்பனே பாட்டு முகாந்தம் அவர் தகப்பனே ஒரு சமாதானம் இருக்கிறது ராஜா பாட்டு முகாந்தம் ஒரு சமாதானம் இருக்கிறது ராஜா அவனுக்கு பெருமாள் அவர் உருவிட்டு எவ்வளவு లేదు ராஜா அவர் அவர் எத்தோ பாட்டு முகாந்தம் தகப்பனே మంచు அவனை ஆஸ்வதிச்சுக்காக நீங்க நன்றி தகப்பனே நன்றி ராஜா அவர் ராஜா பாட்டு ஆஸ்வதிச்சு நன்றி தகப்பனே அப்பா தகப்பனே கீர்த்தனை பகுதி ராஜா மாற்றம் ராஜா கீர்த்தனை பகுதி ఆ పగలిలో మాట్లాడక మామూలు తగపడే అదే మాట్లాడక సాక్షిక కుటుంబం రాష్ట్రం తప్పకపడే అప్పాతకపడే సాక్షికపడే జీవంతో సాక్షిగా లేపించుకో అవతల కుటుంబానికి అద్భుతమైన అవకాశాన్ని నెంబర్ ఒక్కబోదు తిరుగుపడిపోయే సాక్షి జీవంతో సాక్షి లేపించి ఇంకా అనేక దినాలు ఉపయోగపడే సాక్షిగా ఉండడానికి ఆశ్రయించ కాళిక పదవిని ఆశ్రయించకపోతే కాళిక సిద్ధుని ఆశ్రయించబడపడించ విశేషంగా తగపడే ప్రభు అప్పాతకపడే అప్పాని సత్యవాక్యాన్ని కాపాడకపోతే అవకాశ బోధకుల ముఖాలు తగపడే బోధకుల కారణంగా మాట్లాడగలరా నువ్వు మాట్లాడతావంట అవకాశ మాట్లాడే తగపడే అవకాశ మా కష్టాలు మా కన్నీళ్ళు మా దుఃఖాలు మా వేదనలు మా ప్రశ్నలు మా పోరాటాలు అప్పాతకపడే వారికి నెలకి ఏడాది తగపడే ఆశ్రయించిన వాగ్దానం బోధకులు ముఖాలతో మాట్లాడటం రాజా అవును తగపడే మేము ఆంధ్రులు దాగులు దాన్ని తగపడే దాని పక్కన పెడితే జ్ఞానం శక్తి వివేకం ఆలోచించి నువ్వు ఆశ్రయించబడి రాజా తగపడే వచ్చిన ఒక్కొక్క వీటిని నువ్వు ఆశ్రయించబడి అప్ప ఏం వేడు వచ్చినా మాకు తెలియదు రాజా ఆ వేడుకలంతా నువ్వు నెరవేరించు రాజా వాళ్ళ కన్నీరు వాళ్ళ వేడుకలు ఏముందో నెరవేర్చి సభ్య వేయడం తగపడే నీ ఆశ్రమం పొందుకోపోయేదానికి తెలియదు తగపడే అవకాశం ఈ సభ్య మధ్యలో ఉంది ఉదాహరణ ఆశ్రయించి బలపడించప్ప అప్ప మా మధ్యలో మా ప్రార్థన మాకు నెరవేర్చప్ప ఏ నవ్వుల ఆమేన్. స్తోత్రం కలువు. హల్లెలూయా హల్లెలూయా. ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. ஹalleluya. இன்னொரு முறை ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வந்திருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே ஸ்தோத்திரங்களை வாழ்த்துகிறோம். நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மை 10 மாதங்களை அதிசயமாக அற்புதமாக கடந்து வர செய்திருக்கிறார். ஆமென். ரொம்ப பேர் சொல்லுவாங்க 2020 is a very bad year. எப்படி எவ்வளவு பேர் சொல்றீங்க 2020 ஒரு நல்ல வருஷமே கிடையாது? எவ்வளவு பேர் சொல்றீங்க? யாரும் சொல்ல மாட்டீங்களா? ஏன்னா இந்த வருஷம் தான் ஆண்டவர் வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அதிசயங்களை செஞ்சிருக்காரு. ஆமென். உலகத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேட் இயரா இருக்கலாம், இட்ஸ் நாட் அ வெரி குட் இயரா இருக்கலாம். ஆனா நெருக்கங்கள் மத்தியிலே
போராட்டங்கள் மத்தியிலே, பாடுகள் மத்தியிலே, உபத்திரவங்கள் மத்தியிலே, சூழலமைகள் தவறி போகும் மத்தியிலே கர்த்தர் எனக்கும் உங்களுக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் அவர் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2020 எத்தனை பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு? எத்தனை பேருக்கு வேலை ஸ்தலத்துல இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு? வேலையே இல்லாத போது வேலையை செய்யறதுக்கான உதவி செஞ்சிருக்காரு. ஆமாவா இல்லையா? ரொம்ப பேருக்கு லாக்டவுன் வேலை இல்லை, ஆனா நம்ம சபையில் அநேகர் வேலை செஞ்சுனே இருந்தாங்க. லீவே கிடைக்காத வேலை செஞ்சாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு பெரியவர். பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் போட்டாங்கடா, இந்த சின்ன சின்ன கம்பெனிகளை மூடாத டெய்லி ஆண்டவர் நமக்கு வேலைகளை கொடுத்து டெய்லி ஒரு ஆகாரத்துக்கு பதிலாக ரெட்டத்தனையாக நமக்கு வித்தியாசமான ஆகாரங்களை கொடுத்து ஆண்டவர் அற்புதமாய் நடத்தி வந்தார். அநேகருடைய ஸ்டோரி அவங்களை பத்தி கேட்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். எவ்வளவு செலவு பண்ணோம்? லட்சக்கணக்கில் செலவு பண்ணோம். எத்தனை பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கொரோனா வந்து? ஹலோ, யாரா பண்ணீங்களா? நம்ம சபையில் யாருமே பண்ண ஆண்டவர் விடவே ஆண்டவர் அவரை கரம்பிடித்து நடத்தான். அவருடைய சட்டைகளின் கீழ் நம் அடைக்கலம் புகழ நம்முடைய சிறகுகளால மூடிக்கொண்டான். ஹல்லேலூயா. ஜுரம் வந்துச்சு, வைரல் ஃபீவர் வந்துச்சு, கொரோனா மாதிரி புரண்டி போற மாதிரி கூட அநேகருக்கு வந்துச்சு. ஆனால் கர்த்தர் குறையில்லாதபடிக்கு அற்புதமாக நம்மை விடுவித்து ஆசீர்வாதமான நாட்களை கடந்து வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகள் மேல் இருக்கப்படியாய், நம்முடைய குடும்பங்கள் மேல் இருக்கப்படியாய் நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இன்னும் சபையிலே சிலர் பலவீனத்தோடு இருக்கிறார்கள், சிலர் நெருக்கத்தோடு இருக்கிறார்கள், சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், சிலருக்கு சில பலவீனங்களோடு வீடுகளில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். தேவனுடைய பிள்ளைகளை சபையில மறுபடியும் சாட்சிகளாய் தேவன் கொண்டு வர அவர் மாறாதவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட நாம் யாவரும் எழுந்து நின்று சங்கீத பகுதியில் இருந்து மிகவும் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு சங்கீதம், 23வது சங்கீதம், இந்த நவம்பர் மாதம் ஆசீர்வாதத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நின்று Psalms chapter 23 ஷர்லி அவர்கள் முன்னே வந்து முதல் வசனத்தை வாசிக்க நாம் மாறி மாறி வாசிப்போம். யாவரும் எடுத்துக்கொள்வோம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். கீர்த்தனை 23 கீர்த்தனை. Psalm 23. The Lord is my shepherd, I shall not want. ಆತನ ವಿಶ್ರಾಂತಿಗೊಳ್ಳುವ ಬರಮಾಡುತ್ತಾನೆ. You restored my soul, you lead me in the path of righteousness for your name's sake. ನಾನು ಸರ್ವಜ್ಞನ ಕಣಿವೆಗೆ ನಡೆಯುವಾಗಲೂ ನಿನ್ನ ಹತ್ತಿರವಿಂದ ಬೇಡಿಕೆಯನ್ನು ನಿನ್ನ ತೊಂದರೆಯು ನಿನ್ನ ಕೋಲು ನನಗೆ ಧೈರ್ಯ ಕೊಡುತ್ತದೆ. You prepare us to table before me in the presence of my enemies. Thou anointest my head with oil, my cup runneth over. ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನದಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಕೊರತೆ ಸದಾಕಾಲ ஹல்லேலூயா. இந்த நவம்பர் மாதத்தின் வாக்குத்தத்த வசனம் சங்கீதம் 23 6 வசனம். என்னங்க? கீர்த்தனை 23 ಕೀರ್ತನೆ 6ನೇ ವಾಕ್ಯ. ಈ ತಿಂಗಳ ಪ್ರಾಮಿಸ್ ವರ್ಸ್ என்ன சொல்லுங்க அந்த வசனம்? ನಿಶ್ಚಯವಾಗಿ ನನ್ನ ಜೀವಮಾನಗಳೆಲ್ಲ ಯಾರ? ನನ್ನ ಜೀವಮಾನಗಳೆಲ್ಲ ಎಲ್ಲ ಸೇರಿನ ಯಾರ ಜೀವಮಾನ? ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ಶುಭವೋ ಏನಮ್ಮ? ಶುಭವೋ ಕೃಪೆಯು ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವವು. ಯಾರನ್ನು? ಇನ್ನೊಂದ್ಸಲ ಯಾರನ್ನು? ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನಾನು ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವೆನು. ಈ ರೀತಿಯಾಗಿ ಜನ ಹೇಳೋದಿಲ್ಲ. ಭಾನುವಾರ ಎಲ್ಲಿ
ಹೌದಾ? ಹೆಂಗಿರ್ಬೇಕು? ಸದಾ ಕಾಲವು ಎಲ್ಲಿರಬೇಕು? ಯೆಹೋವನ ಮಂದಿರದಲ್ಲಿ ವಾಸಿಸುವನಾಗಿರಬೇಕು. ದೇವರ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ವಿಶೇಷವಾಗಿ ಈ ದಿನದಿಂದ ಈ ನವೆಂಬರ್ ತಿಂಗಳ ಪೂರ್ತಿ ದಿನ ಈ ವಾಕ್ಯ ಇಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಬೇಕು. ಸುಳ್ಳಾಗಿ ಅಲ್ಲ, ಹೆಂಗೆ? ನಿಶ್ಚಯವಾಗಿ. ಹೆಂಗೆ? ನಿಶ್ಚಯವಾಗಿ ಶುಭವೂ ಕೃಪೆಯೂ ಯಾರನ್ನು? ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. ತುಂಬಾ ಜನ ಇನ್ನೊಬ್ಬರ ಬಗ್ಗೆನೆ వాళ్ళు మాడి కట్టిండారు, వీళ్ళు ఇల్లు కట్టిండారు, వాళ్ళు కారు తీసిండారు, వీళ్ళు కొత్త గాడి తీసిండారు, వీళ్ళు కొత్త సీట్లు వేస్తా ఉన్నారు, వీళ్ళు తీసేస్తా ఉన్నారు. ఎవరు ఎట్లు చేసుకొని పోనీ, మీ నోట్లు ఏం చెప్పాలా? నిశ్చయವಾಗಿ ಶುಭವು ಕೃಪೆಯು ಯಾರನ್ನು? ಎಷ್ಟು ಜನ ಈ ರೀತಿಯಾಗಿ ನಂಬಿಕೆ ಹೇಳ್ತೀನಿ? நன்னன்ன ಹಿಂಬಾಲಿಸುವನು. எனக்கு ரொம்ப இஷ்டமான இந்த வசனம். ஏன்னா நம்ம முன்னால போனா நமக்கு பின்னால நம்மள ஃபாலோ பண்றோம். யார் ஃபாலோ பண்றது? ಯಾರು ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರೆ? ಇಲ್ಲಮ್ಮ, ಈ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ಯಾರು ಫಾಲೋ ಮಾಡೋದು? ಶುಭ ಒಂದು ಕಡೆ, ಕೃಪೆ ಒಂದು ಕಡೆ. ಯಾರನ್ನ ಫಾಲೋ ಮಾಡ್ತಾರ? ನಾನು ಮುಂದೆ ಹೋಗುವಾಗ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವುದು ಯಾರು? ಶುಭವು ಕೃಪೆ. ಇದು ಎರಡು ಇದ್ರೆ ಬೇರೆ ಏನಾದ್ರೂ ಬೇಕಾಗಿದೆಯಾ? ಅದು ಎರಡು ಇದ್ರೆ ಸಾಕು. ಜೀವನ ಪೂರ್ತಿ ದೇವರು ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ನಮ್ಮನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ಆತನ ಪರಿಶುದ್ಧ ನಾಮಕ್ಕೆ ಸ್ತೋತ್ರವಾಗಲಿ. ಇವತ್ತು ಒಂದು ಸಾಕ್ಷಿಗೆ ಸಮಯ, ಒಂದೇ ಒಂದು ಸಾಕ್ಷಿಗೆ ಸಮಯ ಇದೆ. ಸಾಕ್ಷಿ ಯಾರಾದ್ರೂ ಇದ್ರೆ ದಯವಿಟ್ಟು ನಿಮ್ಮ ಸಾಕ್ಷಿಗಳನ್ನು ಹೇಳ್ಬಹುದು. கர்த்தருடைய சன்னதியில் என்னை முற்றிலுமாய் நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். நான் இருப்பது நிர்மலமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. இந்த 10 மாதங்களில் தேவனின் கடக்க உதவி செய்த கிருபைக்காக அவருக்கு கோடி 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 நன்றி செலுத்துகிறேன். உண்மையாகவே தேவனாகிய கர்த்தர் எனக்கு நல்லவராக வல்லவராக இருந்தபடி என் நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இதுவரையிலும் நடத்தினேன். என் தேவனுக்கு கோடி கோடி நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய சரீரத்தில் எத்தகைய பலவீனங்கள், போராட்டங்கள் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் நான் மரண நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிற சூழ்நிலையாக இருக்கிறது. என் ஜீவனுக்காக பலனாக இருந்து என்னுடைய நாட்களை ஒவ்வொரு நாள் கடக்க கிருபை செய்தபடினா அவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளில் கூட இந்த சமூகத்தில் நான் ஒரு சாட்சியாக இருக்க தேவன் கிருபை செய்தார். உண்மையாகவே இந்த நாளில் ஒரு சமூகத்தில் இருப்பேன் என்று கூட எனக்கு நிச்சயம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான பலவீனம் என தாக்கிக் கொண்டே வருகிறது. கர்த்தருடைய பலன் ஒரு பக்கம் தாங்கிக் கொண்டு என்னை நடத்துகிறது. அதே பரிசுத்த நாமத்திற்கு எனக்கு எனக்காக, என் குடும்பத்திற்காக, என் பிள்ளைகளுக்காக, இதுவரையிலும் என் சபையார், என் குடும்பத்தார் யாவர் எனக்காக ஜெபித்த தேவனுடைய பிள்ளைகள் நான் உள்ளத்தில் ஆழத்தில் நன்றி தெரிவித்து உண்மையா நான் அடுத்த வாரக்குள் சபையில் கர்த்தத்தாய் நேற்று தினத்திற்கு அதிகமான சரீரத்தில் ஒரு என்னால மூச்சு முடிக்கிற ஒரு பலவீனத்தாகி எனக்கு என்ன பண்றது தெரியல. ஏதோ ஸ்தோத்திரம் அது மட்டும்தான் சொல்ல முடியல. எனக்கு
கடந்த நவம்பர்ல இந்த த்ரோட்டு பிரச்சனை நிறைய இடத்துல பரிசோதனை செஞ்சு ஆப்ரேஷன் செய்யணும் சொல்லியிருந்தாங்க. ஆப்ரேஷன் செய்யணும்னா கிட்டத்தட்ட ஒரு 80,000 ரூபாய் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் கத்தர் வாரத்தை வச்சு அல்லது ஒன்று நீங்க எனக்கு பலத்தை கொடுங்க. ஒருவேளை மருத்துவரால தாங்க முடியும்னாக்கா அதுக்குள்ள நீங்க தான் உதவி செய்யணும்னு சொல்லி நான் ஒவ்வொரு நாள் அச்சரித்து கொண்டு வந்தேன். கத்தர் அதே கூட எனக்கு பலனை கொடுத்து நடத்தி வந்தார். இப்போ எனக்கு கொடுக்கிறபடினா எனக்காக நீங்கள் ஜெபிக்கும்படியாக என்ன வந்தாலும் எது நடந்தாலும் கர்த்தருடைய கிருபை இருக்கும். உண்மையாக எனக்காக வேலையில எனக்கு கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். நிச்சயமாக முடிவு உண்டு. நன்மைக்கு தீமைகள நன்மைக்கு ஏற்றது. உன் நம்பிக்கையை போகாது. உன் துக்க நாட்கள் முடியும் என்று ஏசாயா 60:20 நீதிமொழிகள் 23:18 அவர் கொடுத்தார். இந்த 13ஆம் வாக்குத்தத்தத்தை வைத்து சமூகத்திலே நான் கேட்கிறேன். இன்றைக்கு கொடுத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தை கர்த்தருடைய கிருபையும் அவருடைய தயவும் என்னை பின்தொடர் கர்த்தருக்கு சித்தமானார். மீண்டும் என்னை கர்த்தர் பலப்படுத்த இந்த காலங்களில் நான் ஆண்டவருக்கு தீர்மானிப்பேன். அல்லது நான் இன்னைக்கு சமூகத்துக்கு பழப்பேன். எதுக்கு நீங்க எனக்கு ஒரு முடிவை நீங்க கற்றறியது, இந்த சரீரத்திற்கு ஒரு முடிவை நீங்க கற்றறியது. அது நான் தீமைக்கு நன்மைக்கே எடுத்து இன்னைக்கு நான் ஆண்டவருக்கு ஒரு தீர்மானத்தை சமூகத்தில் இருக்கிறேன். கருத்துக்காக நான் செலுத்தேன். மட்டுமில்லாமல் என்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் சில நாட்களான பிரச்சனைகள் எல்லா சூழ்நிலைமைகளும் கர்த்தர் மாற்றி அவர்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்ய முடியாது. நீங்கள் யாவருமா ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மூத்த மகனுடைய வேலை 10ஆம் தேதிக்குள்ள அதை பண்ணணும் என்று சொல்லியிருக்கிறார். அதுக்குள்ளே அவன் ஒரு வீடையும் அவனுடைய தேவைகளையும் சந்திக்க சின்ன பையன்களுக்கு எல்லாம் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றி அவனுக்கு ஒரு விடுதலை கொடுத்து பிள்ளைகளை நடத்தும்படியாக நான் மறித்தாலும் என் தேவன் என் பிள்ளைகள் இருக்க முடியும். நீங்கள் யாவரும் ஜெபிக்க முடியும். என்னுடைய சிறு சாட்சி. వచ్చింది జగలకు బయట దగ్గర రాసి ప్రాబ్లం ఏంటి దేవుడు అనుసరణ మాకు పక్క బలం కాబట్టి వాడికి రాజకీయ బలం ఉంటే కంప్లైంట్ అంతా ఇస్తే కూడా దేవుడు పకురాణిగా శక్తిగా ఉండి అసలు మాకు వాళ్ళకంతా రాజకీయం బలం ఉండేది ఏం కావాలో చేసినది. అయితే మా దేవుడు పెద్దోడు, మా దేవుడు కూడా ఉండే దేవుడు వాడికి నిజమైన దేవుడు మాత్రం మేము ప్రార్థిస్తున్నాం. ఎవరు దాటిపోలేదు. నా దేవుడు అతను పెద్ద కాలం చేసి మంచి సమాధానంగా మమ్మల్ని నడిపించే వాడి చేత ఏమీ చేసే కాలేదు. ఆ దేవుడు అన్నిటికీ మాకు ముగిచ్చిచ్చే సమాధానంగా ముగిచ్చిచ్చే దేవుడు నాకు స్తోత్రాలు కూడా కాదు. మెంటైన్ ముందరే నేను కూడా అక్కడి నుంచి ప్రార్థించేస్తుంది. దేవుడా మాకు న్యాయం కావాలి. దేవుడా మాకే రాజకీయం జనాలు లేదు, మాకు ఎవరు లేదు, ఒకడే అనేసి మా ఆయన కూడా ప్రార్థన చేసింది. ఆయన రాకపోదాం చెడు చేసానికి దేవునికి ఎంత అంటే శక్తి అంటే దేవునికి అధికంగా ఎంత కృతజ్ఞతలు చెప్పింది. దేవుడా కొడుకు ఇంతగా కూడా ప్రార్థన చేసేటప్పుడు కూడా ఇడుస్తూ ఉండే మీరు ఎవరు ప్రయత్నలేదు తర్వాత మేము ప్రార్థన చేస్తున్నా రాకపోదాం అనే దేవుడు నాకు స్తోత్రము. ఇంకా ఆయన మార్చాలా, అధికంగా మార్చాలా దేవుడు నిజమే అందరికీ చెప్తాడు. మా తెలియని జనాలు కష్టమ్మ వాళ్ళు దేవుడు మీకు స్తోత్రం చెప్పిస్తాడు, స్తోత్రం చెప్పుకుంటాడు. ఏమైనా కోరు చేసినాడు. అయితే దేవుడు కాడు మాత్రం వచ్చేలే
నమ్మకు ముందే వచ్చేలా మీరు ఇంతవరకు సమాధానంగా నడిపించారు. అయితే కూడా మాకు రాజకీయం అంచనాలు ఉంటే కూడా దేవుడు మా పక్క భాగంగా ఉండే వాడు ఏమి చేసేస్తున్నారు. లాయర్ని తీసుకొస్తే కూడా నేను మాట్లాడుతున్నాయి. దేవుడు అంచనా సమాధానంగా ఇచ్చి మాకు అంతా ముగించిచ్చే దేవుడికి ఎంత ఇలా వరకు నడిపించిన దేవుడు ఇంకా మాకు మంచి కార్యాలు నడిపిస్తాడు. నేను విశ్వాసిస్తాను. ஹல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது, உங்கள் சத்துருக்கள் மத்தியிலே உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவா. அதனால சத்ருக்கிட்ட தூரம் நம்ம ஓடணும்னு நினைச்சாலும் ஓட விட மாட்டார். சத்ருங்க இருந்தா அப்பதான் நம்ம విశ్వాసం కురేమా పెరుగుమా. శత్రులు ఉంటేనే ప్రార్థనలు ఎక్కువ ఉన్నాయి. ఆమె శత్రులు లేదంటే స్తోత్రం వచ్చలేదు, ప్రార్థనలు వచ్చలేదు. எப்படிதான் ஆண்டுடைய சமூகத்துல சத்ருகள் மத்தியிலே ஆண்டவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. ಶತ್ರುಗಳು ನಮ್ಮ ಸುತ್ತ ಇರುವಾಗ ಅವರ ಮಧ್ಯದಲ್ಲೇ ದೇವರು ನಮಗೆ ಒಂದು ಅವತಾನವನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡುವಾಗೆ. ಆವಾಗ ನೀವು ಅವತಾನ ಮಾಡುವಾಗ ಶತ್ರುಗಳೆಲ್ಲ ನೋಡಿ ನಾಶಭಂಗಾಗೋದಕ್ಕೆ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನು ಮೇಲೆಗೆ ತರುವರಾಗಿದ್ದಾರೆ. ಆಮೆನ್. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 2 சாட்சிகளை கேட்டோம். இந்த குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். கர்த்தர் இந்த குடும்பங்களிலே பெரிய காரியங்களை செய்ய அவர் மாறாதவராய் இருக்கின்றார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? தர்மியான நாளிலும் கூட கர்த்தர் நம்மோடு கூட அசைவாடும்படியாக 1 நிமிடங்களை மூடி ஆண்டவரே பேசும் தெய்வம், எங்களோடு பேசும். இந்த 10 மாதத்துல எத்தனை வசனங்களை நாங்கள் வாசித்தோம், எத்தனை வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம், எத்தனையோ சூழ்நிலைகளிலே எங்கள் இருதயங்களை உடைத்து நாங்கள் ஒப்பு கொடுத்தோம். எத்தனை முறை நாங்கள் அறிக்கை செய்து ஜெபித்தாலும் மறுபடியும் ஆண்டவரே ஏதோ ஒரு சூழ்நிலையில நாங்கள் சிக்கப்படுகிறோம். எங்கள் வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்யும், எங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை தான் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த 11வது மாதத்தில் இந்த முதலாவது வாரம், இந்த முதலாவது நாளிலே ஒரு அற்புதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உங்க பாதத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வார்த்தை அனுப்பி உடைய பிள்ளைகளை சொந்தமாக்குவீராக, அவர்களை தேற்றுவீராக, பலப்படுத்துவீராக. சகல ஆசீர்வாதத்தின் தேவன், சகல ஆறுதலின் தேவன், சகல நன்மைகளை கொடுக்கிற தேவன் உடைய பிள்ளைகளை வார்த்தை முகாந்திரமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த 10 மாதங்களிலே நாம் பார்க்கும்போது நமக்கு எத்தனையோ கனவுகள் இருந்தது, நமக்கு எத்தனையோ ஆசைகள் இருந்தது. இவைகளிலே அத்தனை இடத்துல நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருந்திருக்கலாம். இதெல்லாம் ஒதுக்கொள்ளதே ಹೋಗಿರಬಹುದು. எல்லாம் நம்மை கைவிடும் சூழ்நிலை, ಎಲ್ಲವೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಡುವ ಪರಿಸ್ಥಿತಿ. எத்தனை பேருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்து ಈ ತರ ಪರಿಸ್ಥಿತಿ ಎಷ್ಟು ಜನಕ್ಕೆ ಬಂದಿತ್ತು? பார்க்கும்போது எல்லாமே கைவிட்ட மாதிரி ஆயிப்போச்சு. ನೋಡುವಾಗ ಎಲ್ಲರೂ ನಮ್ಮನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ ಹಾಗೆ எந்த பக்கம் பார்த்தாலும் எந்த உதவியும் கிடைக்க முடியாத சூழ்நிலை. ಯಾವ ಕಡೆ ನೋಡಿದ್ರು ಯಾವ ಸಹಾಯವೂ ಸಿಗದೇ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿ. யார்கிட்ட போறது, ಯಾರತ್ರ ಹೋಗಲಿ, யார்கிட்ட கேட்கறது, ಯಾರತ್ರ ಕೇಳಲಿ, என்ன செய்யறது, ಏನು ಮಾಡಲಿ என்ற கேள்விக்குறிகள் வாழ்க்கையில வந்து இருக்கிறார். ಒಂದು ಪ್ರಶ್ನೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಂದಿರಬಹುದು. நம்முடைய சகாயம் நமக்கு கிடைக்காமல் போயிருக்கு, ಸಹಾಯವು ಸಿಗದೆ ಹೋಗಿರಬಹುದು. நமக்கு வர வேண்டிய பண உதவிகள் நமக்கு வராமல் போயிருக்கு, ನಮಗೆ ಬರುವ ಹಣಕಾಸು ಬರದೆ ಹೋಗಿರಬಹುದು. எல்லாம் தவிர்க்கப்படும் நேரத்திலே ಎಲ್ಲ ಕೈಬಿಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ what to do என்கிற கேள்வி நம்முடைய வாழ்க்கையில வரும்போது, ಏನು ಮಾಡಲಿ ಅಂತ ನಮ್ಮ ಪ್ರಶ್ನೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಾಗ, பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த வருஷத்துல பார்க்கும்போது அநேகர் மறைந்து போய்விட்டார். ವರ್ಷದಲ್ಲಿ ಅನೇಕರು ತೀರಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. சின்ன சின்ன ವ್ಯಕ್ತಿಗಳಿல
பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் செத்துட்டாங்க. ಚಿಕ್ಕ ಚಿಕ್ಕವರೆಲ್ಲ ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳೇ ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் மரணம் அடைந்துட்டாங்க. ಎಷ್ಟೋ ಜನ ಮರಣವನ್ನು ಸಂಧಿಸಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಜನ ನೇಣು ಹಾಕಿಕೊಂಡಿದ್ದಾರೆ. எத்தனையோ பேர் ஒரு ரியல் டெத் இல்லாத விதமான மரணங்கள் ஏற்பட்டது. ನಾನೇ ಸಾಯದೆ ಬೇರೆ ಬರದಾದ ಮರಣಗಳು ಸಂಭವಿಸಿತ್ತು. பாருங்க, ரொம்ப பேர் புகழோடு இருந்த எத்தனையோ ஆக்டர் இந்த வருஷத்துல மறைந்து போயிட்டாங்க. ಎಷ್ಟು ದೊಡ್ಡ ದೊಡ್ಡ ವ್ಯಕ್ತಿಗಳು ಆಕ್ಟರ್ಗಳು ಮರೆತು ಸತ್ತು ಹೋಗಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு அழகு இருந்துச்சு, ಅಂದವಿತ್ತು, அவங்களுக்கு பணம் இருந்துச்சு, ಅವರಿಗೆ ಹಣವಿತ್ತು, அவங்களுக்கு வீடு இருந்துச்சு, ಮನೆ ಇತ್ತು, அவங்களுக்கு சொத்து இருந்துச்சு, ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿಗಳು ಇತ್ತು, அவங்களுக்கு பேர் இருந்துச்சு, ಅವರಿಗೆ ಹೊಗಳು ರಾಗಿ அவங்களுக்கு ಇತ್ತು, ஃபேன்ஸ் இருந்தாங்க, ಅವರಿಗೆ ಜನಗಳ ಸಂಖ್ಯೆ அவங்களுக்கு ಇತ್ತು, புகழ் இருந்துச்சு. ಅವರಿಗೆ ಹೊಗಳಿಕೆ ಇತ್ತು. ஆனால் அவங்களுக்குள்ள என்ன இல்ல? ಆದ್ರೆ ಅವರೊಳಗೆ ಏನಿಲ್ಲ? என்ன இல்ல? சமாதானம் இல்ல. ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. எல்லாம் இருந்து அது இல்லாத அப்படியே ஃபேன்ல தொங்கி எத்தனையோ பேர் செத்து போயிட்டாங்க. ಎಲ್ಲರೂ ಇದ್ದು ಸಮಾಧಾನ ಇಲ್ಲದೆ ಫ್ಯಾಮಿಲಿ ನೇತಾಕೊಂಡು ಎಷ್ಟೋ ಜನ ಸತ್ತು ಹೋದರು. இன்றைக்கு இந்த உலகத்துல தவறான சூழ்நிலைமைகள் நமக்கு வரும்போது, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬೇರದ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬರುವಾಗ, எல்லாம் கைவிட்ட போது, ಎಲ್ಲ ಕೈ ಬಿಟ್ಟಿರುವಾಗಲೂ மனிதன் எடுக்கிற ஒரு திடீரென ஒரு காரியங்கள் ஒரு கன்க்ளூஷன் என்னவென்றால், ಮನುಷ್ಯನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ತೀರ್ಮಾನ ಏನೆಂದರೆ ராங் டிசிஷன். ಅದು ತಪ್ಪಾದ ತೀರ್ಮಾನ. வாழ்க்கையே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைத்துக் கொள்கிறார். ಅನ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நம்முடைய வாழ்க்கையில ಆದರೆ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போதெல்லாம் ಈ ತರದ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುವಾಗಲೂ ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து நம்மை விடுவித்து வருகிறார். ದೇವರು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಿ ஒரு ಬಂದಿದ್ದಾರೆ. அதிசயத்தை செய்து நம்மை காத்து வருகிறார். அதிசಯವಾದ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ಕಾಯ್ದು ಬಂದಿದ್ದಾರೆ. இந்த கொரோனா பீரியட்ல எத்தனை டெலிவரி ஆண்டவர் அற்புதமா செஞ்சு ಈ முடிச்சாரு. ಕೊರೋನಾ ಸಮಯದಲ್ಲಿ ಎಷ್ಟು ಏರಿಕೆಗಳು ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಆಯಿತು. எத்தனை வியாதிகள் இருந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவாதே ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. ಎಷ್ಟು ವ್ಯಾಧಿಗಳಿಂದ ಹಾಸ್ಪಿಟಲ್ ಹೋಗದೆ ನಮಗೆ ಸುಖವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. சொல்லினே போனா ரொம்ப ஸ்டோரி சொல்லலாங்க. ಹೇಳ್ತಾ ಹೋದ್ರೆ ತುಂಬಾ ಸ್ಟೋರಿಗಳು ಹೇಳಬಹುದು. ஒரு சிலருக்கு எல்லா வேலைகள் எடுக்கிற டைம்ல ஆண்டவர் புது வேலைகளை கொடுத்து அப்பாயின்மெண்டை கொடுத்திருக்காரு. ಕೆಲವರಿಗೆ ಕೆಲಸದಿಂದ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವ ಸಮಯದಲ್ಲೂ ಕೆಲವರಿಗೆ ಹೊಸ ಕೆಲಸಗಳನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು ಆಶೀರ್ವದಿಸಿದ್ದಾರೆ. ஒரு அம்மா சொன்னாங்க, பாஸ்டர் எனக்கு வேலை 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 வேலையே ஆயிடுச்சு பாஸ்டர். ಒಂದು ತಾಯಿ ಹೇಳಿದ್ರು, ನನಗೆ ಕೆಲಸನೇ ಆಗ್ಬಿಟ್ಟಿದೆ. எல்லாருக்கும் கொரோனா வீட்டுல இருந்தாங்க, எனக்கு வீட்டிலே இருக்க முடியாத அளவுக்கு எனக்கு வேலை ஆயிடுச்சு. ಕೊರೋನಾದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಮನೆಯಲ್ಲಿ ಇದ್ರೆ ನನಗೆ ಮಾತ್ರ ಕೆಲಸನೇ ಇದೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದವರೇ, நம்முடைய தேவன் நம்முடைய காரியங்களை அறிந்தவராய் இருக்கிறபடினால் ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮ ಕಾರ್ಯಗಳನ್ನು ತಿಳಿದಿರುವುದರಿಂದ அவர் நம்மை அற்புதமாய் நடத்த ಅದನ್ನು மாறாதவராய் ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿಕೆ ಮಾಡದವರಾಗಿದ್ದಾರೆ. இதனாலும் நம்முடைய தியானத்துக்கு நாம் எடுத்துக் ನಮ್ಮ கொண்டிருக்கிறோம். ಧ್ಯಾನಕ್ಕಾಗಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. நமக்கு எல்லாம் தவறும் நேரத்திலே ನಮಗೆ ಎಲ್ಲ ಕೈಬಿಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ என்ன நடக்க வேண்டும் என்பதுதான். ಏನು ನಡೆಯಬೇಕು ಎಂಬುದೇ. When everything falls apart, எல்லாம் நமக்கு தவறும் நேரத்திலே ಎಲ್ಲ ಬಿಡುವ ಸಮಯದಲ್ಲಿ என்ன செய்ய வேண்டும்? ಏನು ಮಾಡಬೇಕು? எடுத்துக்கிறோம் 2 ராஜாக்கள் ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. 2 ಅರಸು 4ஆம் அதிகாரம் 4ನೇ ಅಧ್ಯಾಯ 8ஆம் வசனம். 8ನೇ ವಾಕ್ಯ. இந்த இடத்துல பார்க்கின்றோம், சுமம் என்கிறதான ஒரு ஊரிலே ஒரு மிகவும் ஒரு கனம் வாய்ந்த ஒரு சகோதரி இருந்தார்கள். ಸೂನೇಮ್ ದೇಶದಲ್ಲಿ ಗಣವಂತವಾದ ಒಂದು ಸ್ತ್ರೀಗಳು, அவள் மிக ஒரு பெரிய இதயம் பெற்ற ஒரு சகோதரியாக இருந்தார்கள். ದೊಡ್ಡ ಹೃದಯವುಳ್ಳ ಸಹೋದರಿಯಾಗಿದ್ದರು. அந்த சகோதரியுடைய உள்ளத்துல ஒரு பெரிய வாஞ்சை இருந்துச்சு. ಆ ಸಹೋದರಿಯ ಹೃದಯದಲ್ಲಿ ಒಂದು ದಾಹವಿತ್ತು. அந்த வசனம் சொல்லுகிறது, ಆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, 4:8 வாசிங்க. 2 அரசுಗಳು 4ನೇ அதிகாರ 8ನೇ ವಾಕ್ಯ. அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். அல்லேலூயா. இங்கே ஒரு சகோதரி ஒரு தேவனுடைய ஊழியனை கனப்படுத்துகிறார். ಒಂದು ಸಹೋದರಿ ದೇವರ ಮನುಷ್ಯನನ್ನು ಗಣಪಡಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அவள் சாதாரணமான ஒரு பெண் அல்ல. ಸಾಧಾರಣವಾದ ಒಂದು ಹೆಂಗಸಲ್ಲ. அவள் அந்த ஊர்லயே ஒரு கனம் பெற்ற ஒரு ஸ்திரீ. ಆ ಊರಲ್ಲೇ ಗಣವಂತವಾದ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದರು. ஒரு பெரிய பிசினஸ் விமன். ಬಿಸಿನೆಸ್ ಮಾಡುವ ಒಂದು ಸ್ತ್ರೀ ಆಗಿದ್ದರು. அந்த சகோதரியை பத்தி யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. ಆ ಸಹೋದರಿ ಬಗ್ಗೆ ಯಾರನ್ನು ಕೇಳಿದ್ರು ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்படி ஒரு கனம் நிறைந்த ஒரு பெண். ಆತರ ಒಂದು ದೊಡ್ಡ ಸ್ತ್ರೀಯಾಗಿದ್ದರು. தேவனுடைய ஊழியர் அந்த பக்கமாய் வரும்போதெல்லாம், ದೇವರ ಸೇವಕರು ಆ ಕಡೆ ಬರುವಾಗೆಲ್ಲ, இந்த கனம் வாய்ந்த இந்த சகோதரி ಈ ಗಣವಂತವಾದ ಸಹೋದರಿ அந்த மனிதரை வற்புறுத்தி அவரை அழைத்து அவருடைய வீட்டுக்குள் அழைத்து கொண்டு ಆ போவார். ಮನುಷ್ಯನನ್ನು ಒತ್ತಾಯ
ಪಡಿಸಿ ಮನೆಗೆ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಿದ್ದರು. ಅವಳಿಗೆ ಆಹಾರ வைப்பா, ಅವರಿಗೆ ಆಹಾರ ಕೊಡುತ್ತಿದ್ದರು, அவரை கௌரவப்படுத்துவா. ಅವರನ್ನು ಗೌರವಪಡಿಸುತ್ತಿದ್ದಳು. அவர் இப்படியாக எப்போதெல்லாம் அந்த சுனமுக்கு வருகிறாரோ ಶೂನಮಿಗೆ ಯಾವಾಗ ಆತನು ಬರುತ್ತಿದ್ದಾರೋ அப்போது அவருடைய வீட்டுக்கு போய் அவருடைய வீட்டில் அவர் இளைப்பாறை ஆகாரம் உட்கொண்டு போவார். ಅವರ ಮನೆಗೆ ಹೋಗಿ ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಮಗೊಳಿಸಿ ಹೋಗುತ್ತಿದ್ದರು. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳಿಗೆ அவள் அந்த இடத்தில் இருக்க வைக்காதவளுக்கு ಅಲ್ಲಿಯೇ ನಿಲ್ಲಿಸಿ ಬಿಡದೆ அவளுக்குள்ள ஒரு பாரம் இருந்தது. ಅವರಲ್ಲಿ ಒಂದು ಭಾರವಿತ್ತು. இருக்கிற வரும்போது அவன் சாப்பிட வச்சு அனுப்பிடுறோமே, ಬರುವಾಗ ಸುಮ್ಮನೆ ಊಟ ಕೊಟ್ಟು ಕಳಿಸಿ ಬಿಡ್ತೀವಲ್ವಾ? எல்லாமே இருக்குது, ಅವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ, நமக்கு எல்லா வசதியும் இருக்குது ಎಲ್ಲ ವ್ಯವಸ್ಥೆಗಳು ಇದೆ அப்படின்னு அவங்களுடைய கணவரிடத்துல பேசுகிறான். ಗಂಡನ ಬಳಿಗೆ ಮಾತಾಡುತ್ತಾಳೆ. என்னப்பா இந்த ஊழியக்காரர் வராரு, ಈ ಸೇವಕರು ಬರುತ್ತಾರೆ, அடிக்கடி வந்து போறாரு, ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬಂದು ಹೋಗುತ್ತಿರ್ತಾರೆ. அந்த இடம் பெருசா இருக்குது, ನಮ್ಮ ಜಾಗ ದೊಡ್ಡದಾಗಿದೆ, அவருக்குன்னு ஒரு சின்ன இடத்துல இருக்கலாம், ಅವರಿಗೆ ಒಂದು ಚಿಕ್ಕ ಜಾಗವನ್ನು ಕೊಟ್ಟು அவர் வரும்போதெல்லாம் நம்ம வீட்டுல தங்கட்டும், ಅವರು ಬರುವಾಗಲೂ ಮನೆಯಲ್ಲಿ அவர் ಇಳುಕೊಂಡು தங்கி நம்ம வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு நமக்காக ஜெபிச்சுட்டு போவாரு. ಅವರು ಬಂದು ಅಲ್ಲಿ ವಿಶ್ರಾಮ ತಗೊಂಡು ಹೋಗಲಿ. அவருக்கு நம்ம அதை செய்ய போது ಆತನಿಗೆ ಅದನ್ನು ಮಾಡುವಾಗ அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா ಅದು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿರುತ್ತದೆ. இப்படி தன்னுடைய எஜமான இடத்துல அவரை பர்மிஷனை வாங்கி ನನ್ನ ಗಂಡನ ಬಳಿ ಅನುಮತಿ ತಕ್ಕೊಂಡು அவருக்கு வேண்டியதை எல்லாம் செய்து ಆತನಿಗೆ கொண்டு ಬೇಕಾದದೆಲ್ಲನ್ನು ಮಾಡಿ ಕೊಡುತ್ತಾನೆ. அப்போ தேவனுடைய மனுஷன் ದೇವರ ಮನುಷ್ಯನು அந்த ஊர்ல இருக்கிற ராஜாவுக்கெல்லாம் பெரிய தீர்க்கதரிசியர். ಆ ಊರಲ್ಲಿರುವ ಅರಸರಿಗೆ ಒಂದು ದೊಡ್ಡ ತೀರ್ಕದರ್ಶಿ. இப்ப தேவனுடைய மனுஷன் இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ಈ நினைக்கின்றார். ಕುಟುಂಬಕ್ಕೆ ಏನಾದರೂ ಮಾಡಬೇಕಂತ ಅನ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. இப்படி நினைத்து கேட்கின்றார். ಇದನ್ನ ಅನ್ಕೊಂಡು ಕೇಳುತ್ತಾರೆ ಅಂತ அவருடைய வேலைக்காரத்துல சொல்லுகிறார், ಕೆಲಸದವನ ಬಳಿಗೆ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ, என்னப்பா இந்த வீட்டுக்கு நான் எதனா செய்யணும், ಈ ಮನೆಗೆ ಏನಾದರೂ ನಾವು ಮಾಡಬೇಕು, என்ன செய்யலாம்? ಏನು ಮಾಡೋಣ? அப்போ அவங்களே பிளான் போடுறாங்க, ಅವರೇ ತೀರ್ಮಾನ ತಗೊಳ್ಳುತ್ತಾರೆ, என்னென்னவோ பிளான் போடுறாங்க. ಏನೇನೋ ತೀರ್ಮಾನ ಮಾಡುತ್ತಾರೆ. போட்ட பிளான் பார்த்தா எல்லாமே இருக்குது, ಆ ನೋಡಿದ್ರೆ ಎಲ್ಲವೂ ಅವರಿಗೆ ಇದೆ. என்னென்னவோ யோசிக்கிறாங்க, அவங்களுக்கு இல்லன்றதுக்கு ஒண்ணுமே எல்லாம் இருக்கிறது. ಏನೇನೋ ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅವರಿಗೆ ಇಲ್ಲ ಅಂತ ಏನು ಹೇಳಲ್ಲ. ஏன்னா அவர்கள் மிக வசதியான ஒரு குடும்பம். ಯಾಕಂದ್ರೆ ಶ್ರೀಮಂತರಾಗಿದ್ದರು ಅವರು. இப்போ என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ಏನು ಮಾಡಬೇಕಂತ ತಿಳಿಯಲಿಲ್ಲ. அந்த சகோதரியை கூப்பிடுறாங்க. ಆ ಸಹೋದರಿಯನ್ನು ಕರೆದು அந்த சகோதரியை கூப்பிட்டு அந்த மகள் அவள் வாசல் கிட்ட நிற்கும் போது ಬಾಗಿಲ ಹತ್ರ ಬಂದು ನಿಲ್ಲುವಾಗ அவளை பார்த்து கேளு அந்த அம்மாக்கு என்ன வேணும் அப்படின்னு. ಆತನ ನೋಡಿ ಕೇಳಿ ಅವರಿಗೆ ಏನು ಬೇಕು ಅಂತ. அந்த அம்மாக்கு ஒண்ணுமே தேவைப்படல. ಅವರಿಗೆ ಏನು ಬೇಕಾಗಿಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஆனால் அந்த சகோதரிக்கு ஒரு குறைபாடு இருந்தது. ಆದ್ರೆ ಸಹೋದರಿಗೆ ಒಂದು ಕೊರತೆ ಇತ್ತು. எல்லாம் இருந்தாலும் ಎಲ್ಲವೂ ಇದ್ದರು, அதை அனுபவிக்குவதற்கு ஒரு புத்திர பாக்கியம் இல்லாமல் இருந்தது. ಅದನ್ನು ಅನುಭವಿಸಲಿಕ್ಕೆ ಪುತ್ರ ಭಾಗ್ಯ ಇಲ್ಲದೆ ಇತ್ತು. இவர்கள் அநேக ஆண்டுகள் பிரயாசம் செய்தார்கள். ಅನೇಕ ವರ್ಷಗಳು ಪ್ರಯಾಸ ಮಾಡಿದರು. அவருடைய புருஷனும் வயசாகி கிழவனாகிவிட்டார். ಗಂಡನಿಗೂ ವಯಸ್ಸಾಗಿ ಮುದುಕನಾಗಿಬಿಟ್ಟ. இவளும் பிள்ளை பெறுகிற அந்த பிராயத்தை இருந்து கடந்து போய்விட்டார். ಇವನನ್ನು ಮಗು ಎನ್ನುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯವನ್ನು ಕಲ್ಕೊಟ್ಟಳು. So there was no question, திரும்பி நம்மளுக்கு குழந்தை வேணும்ன்ற எண்ணமே அவங்களுக்கு இருக்கல. ಮಗು ಬೇಕು ಅನ್ನುವ ಪರಿಸ್ಥಿತಿನೇ ಅಲ್ಲಿ ಇರಲಿಲ್ಲ. அவங்களுக்கு குறை எதுவுமே தெரியல. ಅವರಿಗೆ ಏನು ತಿಳಿಯಲಿಲ್ಲ. இப்படி இருக்கும் சூழ்நிலையிலே ಇದರ ಇರುವ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ இந்த வேலைக்காரன் சொல்றான், ಕೆಲಸದವನು ಹೇಳುತ್ತಾನೆ, ஆண்டவனே ದೇವರೇ, அவங்களுக்கு எல்லாம் இருக்குது, ಅವರಿಗೆ ಎಲ್ಲವೂ ಇದೆ. ஆனா எனக்கு தெரிஞ்சு ಅದೇ ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿ அவங்களுக்கு ஒரு புள்ள இல்லப்பா, அது ஒண்ணுதான் அவங்களுக்கு குறை. ಒಂದು ಮಗುವಿನ ಮನೆಗೆ ಅದೇ ಕೊರತೆ. பிரியமான தெய்வங்களே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இத சொன்ன உடனே ಇದು ಹೇಳಿದ ತಕ್ಷಣ அந்த சகோதரி ஒண்ணுமே கேட்கல. ಆ ಸ್ತ್ರೀ ಹತ್ರ ಏನು ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா இவங்களே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறாங்க. ಇವರೇ ಆಶೀರ್ವಾದನ ಕೊಡುತ್ತಾರೆ. இத பாருமா, ನೋಡಮ್ಮ, அடுத்த வருஷம் ಬರೋ ವರ್ಷ இதே டைம்ல ಇದೇ ಸಮಯದಲ್ಲಿ உனக்கு ஒரு ஆண் புள்ள பொறுப்பான். ನಿನಗೆ ಒಂದು ಗಂಡು ಮಗು ಇರುತ್ತಾನೆ. அந்த சகோதரிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. ಸಹೋದರಿಗೆ ಏನು ಹೇಳಬೇಕಂತಾನೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. உங்களை நான் கேட்டதா, ನಿಮ್ಮನ್ನ ಏನಾದ್ರೂ ಕೇಳಿದನಾ, நீங்க ஏப்பா சும்மா வளவள வாயில் விடுறீங்க? ನೀವು ಯಾಕೆ ಸುಮ್ಮನೆ ಬಾಳ್ಬಿಡ್ತೀರಾ? அதெல்லாம் ஆகிற கதை இல்ல. ಅದು ಆಗುವ ಕಾರ್ಯವಲ್ಲ. நான் எத்தனையோ பிரயாசப்பட்டுட்டேன். ನಾವು ಎಷ್ಟೋ ಪ್ರಯಾಸ ಪಟ್ಟಿದ್ದೀವಿ. என் புருஷனும் வயசாயிட்டான். ಗಂಡನು ವಯಸ್ಸಾದವರು. எங்களுக்கு இதுக்கு மேல எதை பத்தி கவலை இல்ல. ಇದುವರೆ ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. வந்தியா, ಬಂದಿಯಾ, சாப்பிட்டியா, ಊಟ ಮಾಡಿ, உனக்கு ரூம் கொடுத்தோமா, ಅವರಿಗೆ ಮನೆ ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ, ரெஸ்ட் எடுத்தியா, ವಿಶ್ರಾಂತಿ ತಗೊಂಡು உன் வெளியே பார்த்துட்டு போய். ಕೆಲಸ ನೋಡ್ಕೊಂಡು ಹೋಗು. ஆனா இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு, ಆದ್ರೆ ಈ ಮನುಷ್ಯನೇನು ಮಾಡ್ತಾನೆ, மடமடன்னு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க. ಬೇಗ ಒಂದು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಡು. ஆசீர்வாதம் பூர்ண என்ன ஆகணும்? ஆசீர்வாதம் பூர்ண ಆಶೀರ್ವಾದ ಕೊಟ್ಟರೆ ஆசீர்வாதம் நடக்கணுமா நடக்க கூடாது? ನಡೆಯಬೇಕಾ ನಡಿಬಾರದು? எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை கூர்ந்து கேட்டிருக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಆಶೀರ್ವಾದ ಕೊಡೋದನ್ನು ಕೇಳಿದ್ದೀರಾ? ஹலோ,
ಸೇವಕರು ಆಶೀರ್ವಾದ ಹೇಳುವಾಗ ಕೇಳಿದಿರ ಇಲ್ವಾ? ಕೆಲವರು ಮಾತ್ರ ಹೇಳ್ತಾರೆ, ಏನ சொல்றாங்க? ஆமா ஆண்டவரே, அது அப்படியே நான் வாங்கிக்கிறேன் ஆண்டவரே. ಹೌದು ದೇವರೇ, ಹಂಗೆ ತಕ್ಕೊಳ್ಬೇಕು, I receive that. ಅದನ್ನ ತಕ್ಕೊಳ್ಬೇಕು, அதை பெற்றுக்கொள்கிறேன். ಅದನ್ನ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அந்த வார்த்தை எனக்கு தான் இருக்கட்டும் ஆண்டவரே. ಆದ್ರೆ ನನಗೆ ಇರಬೇಕು. சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ಕೆಲವರು ನನ್ನ ಬಳಿಗೆ ಬಂದು ಹೇಳುತ್ತಾರೆ, சரி இன்னைக்கு வசனம் எடுக்கணும், ಇವತ್ತು ವಾಕ್ಯ ஆண்டவர் என்னோட பேசினாரு, ದೇವರು ಇವತ್ತು ನನ್ನೊಂದಿಗೆ இந்த வார்த்தை எனக்கு ಕೊಟ್ಟುச்சு. ಈ ವಾಕ್ಯ ನನ್ನನ್ನು ಮುಟ್ಟಿತ್ತು. ஒரு சிலர் சொல்றதே கிடையாது, ಕೆಲವರು ಹೇಳೋದೇ ಇಲ್ಲ. ஒரு சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகிறாங்க. ಕೆಲವರು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡು ஏற்றுக்கொண்டால் அது நமக்கு ஆசீர்வாதமாக மாறும். ಅದು ನಮಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ அல்லேலூயா. இந்த இடத்துல பார்க்கிறோம், இவர்களுடைய வாழ்க்கையில எல்லா பிரயாசப்பட்டு விட்டு விட்டார். ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಪ್ರಯಾಸಪಟ್ಟು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. இனிமேல் அதை பத்தி பேசக்கூடாது என்று நினைத்து விட்டார். ಅದರ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡಬಾರದು ಅನ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ஆனால் இங்கே ஆண்டவர் தேவ மனிதனை அனுப்பி, ಆದ್ರೆ ಇಲ್ಲಿ ದೇವರ ಮನುಷ್ಯನ ದೇವರು ಕಳಿಸಿ அந்த காலத்திலே அவளுக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பேன் என்று தீர்மானமிட்டது. ಕಾಲದಲ್ಲಿ ಅವಳಿಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ಕೊಡಬೇಕಂತ ತೀರ್ಮಾನ ಮಾಡಿದ್ದಾರೆ. யாரும் கொடுக்க கூடாத ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் அவளுக்கு கொடுக்க ஆரம்பித்தார். ಯಾರು ಕೊಡಕ್ಕಾಗದಿರುವ ಒಂದು ದೊಡ್ಡ ಭಾಗ್ಯವನ್ನು ದೇವರ ಆಕೆಗೆ ಕೊಟ್ಟರು. நாம் தேவனையும் அவருடைய பிள்ளைகளை கனப்படுத்தும் போது, ನಾವು ದೇವರನ್ನು ಅವರ ಮಕ್ಕಳನ್ನು ಗಣಪಡಿಸುವಾಗ, அவர்களுக்கு செய்ய வேண்டியதை நாம் செய்ய ஆரம்பிக்கும் ಅವರಿಗೆ போது, ಮಾಡಬೇಕಾದದನ್ನು ಮಾಡುವಾಗ, தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும் போது, ದೇವರಿಗೆ ಮೊದಲ ಸ್ಥಾನ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನ ಕೊಡುವಾಗ, நம் குறைகள் என்ன என்று ஆண்டவர் அறிந்து, ನಮ್ಮ ಕೊರತೆಗಳು ಏನಂತ ದೇವರು நம் தேவைகள் என்ன என்று ஆண்டவர் அறிந்து, ನಮ್ಮ ಬೇಡಿಕೆಗಳು ಏನಾಗಿದೆ ಅಂತ ದೇವರು ತಿಳಿದುಕೊಂಡು, நாம் கேட்டு மறந்து விட்டு விட்டாலும் ನಾವು கூட ಕೇಳಿ ಮರೆತು ಬಿಟ್ಟರು அவர் மறவாமல் நம்மை நினைக்கிறவராக, ಆತನು ಮರದೆ ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. நம்மை நினைவு கூறுகிற தேவனாக ನಮ್ಮನ್ನು ನೆನೆಸುವ இருக்கிறார். ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. It was her time of life அப்படிதான் சொல்லி இருக்கிறீங்க. அந்த காலம் வந்த போது, ಆ ಕಾಲ ಬರುವಾಗ, அவள் ஜீவிய காலம் வந்த போது, ಅವಳ ಜೀವಿತ ಕಾಲ ಬರುವಾಗ ஆண்டவர் அவளுக்கு ஏற்றவளையில ஒரு அழகான ஆண் பிள்ளையை கொடுத்தார். ದೇವರು ಅವಳಿಗೆ ಅಂದವಾದ ಒಂದು ಗಂಡು ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟರು. இப்ப கூட சொல்றேன் கேளுங்க, ఇప్పుడు ಹೇಳ್ತಿದ್ದೀನಿ ಕೇಳಿರಿ. அவள் கேட்கவே இல்லை. ಆಕೆ ಕೇಳಲಿಲ್ಲ. ஆனா தேவனுடைய ஊழியர்கள் ಆದರೆ ದೇವರ ಸೇವಕರು அவள் மேல் சொன்ன அந்த ஆசீர்வாதம் ಅವರ ಮೇಲೆ ಹೇಳಿದ ಆಶೀರ್ವಾದ அவள் மேல் வந்து இறங்கி விட்டது. ಅವನ ಮೇಲೆ ಬಂದು ಇಳಿಯಿತು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. 16 வசனம் சொல்லுது, ನನಗೆ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, என்ன ஆண்டவனே, அடுத்த வருஷம் நீ வந்து குழந்தை பெற்றுவேன்னு சொல்லி இருக்கின்ற, ಬರುವ ವರ್ಷ ಮಗುವನ್ನು ಎತ್ತುಕೊಳ್ಳಲಿ ಅಂತ ಹೇಳಿದೀಯಾ? உங்க அடியாளுக்கு முன்பதாக போய் பேசாதீங்கப்பா. ನಿನ್ನ ಸೇವಕರಿಗೆ ಮುಂದೆ ಸುಳ್ಳು ಹೇಳಬೇಡ. ஒருவேளை அது ஆகாது போயிடுச்சுன்னா ಒಂದು ಸಮಯದ ಆಗದೆ ಹೋದರೆ என்னால தாங்க முடியாது, ನನಗೆ ಸಹಿಸಿಕೊಳ್ಳಕ್ಕಾಗುವುದಿಲ್ಲ, என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ನನಗೆ ಬಾಧಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. பிரியமான தேவ பிள்ளைகள், ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லாம் நடந்த பிறகு ಎಲ್ಲ ನಡೆದು அழகான பிள்ளை ஆண்டவர் கொடுத்தார். ಅಂದವಾದ ಮಗುವನ್ನು ದೇವರು அந்த ಕೊಟ್ಟರು. பிள்ளை பெற்ற பிறகு ಆ ಮಗುವನ್ನು ಎತ್ತ ಮೇಲೆ அவன் வளர்ந்து பெரிய ஆளாக ஒரு பெரிய மகனாக ಅವನು மாறுகிறான். ಹುಟ್ಟಿ ಬೆಳೆದು ಬರುವಾಗ சில நேரத்தில் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் போது, ದೇವರು ವಾಗ್ದಾನಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ தேவனுடைய வார்த்தையை அநேகர் நம்புவது கிடையாது. ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಅನೇಕರು ನಂಬುವುದಿಲ್ಲ. நம்ம நினைக்கிறோம் இது நடக்குமா? ನಾವು ಅನ್ಕೊಳ್ಳೋಕೆ ಇದು ನಡೆಯುತ್ತದ? எத்தனை பேர் அந்த மாதிரி நினைச்சிருக்கிறோம்? ಎಷ್ಟು ಜನ ಈ ತರ இது ನೆನೆಸಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ? நடக்குமா? ಇದು ನಡೆಯುತ್ತಾ? இந்த அற்புதம் எனக்கு ಈ கிடைக்குமா? ಅದ್ಭುತ ನನಗೆ ಸಿಗುತ್ತಲ್ಲ? இதெல்லாம் ஆவற கதையா? ಇದೆಲ್ಲ ಆಗೋ ಕಥೆನಾ? ஆண்டவர் சொல்றாரு, ದೇವರು ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ, சொன்னா நடக்கும். ನಾನು ಹೇಳಿದ್ರೆ ಖಂಡಿತ நீ ಆಗುತ್ತೆ. என்ன சொல்ல தெரியுமா? ನೀನೇನ್ ಹೇಳ್ಬೇಕು ಅಂತ? நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. ನಾನು ವಿಶ್ವಾಸಿದ್ದೀನಿ. I believe in your ನಾನು word. ವಿಶ್ವಾಸಿದ್ದೀನಿ ನಿನ್ನ உம்முடைய ವಾಕ್ಯವನ್ನು. வார்த்தையின் மேல் நான் விசுவாசமாய் ನಿನ್ನ இருக்கிறேன். ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ನಂಬುತ್ತೀನಿ. பாருங்க, அவர் சொல்லிட்டா 17ஆம் வசனத்துல சொல்லுது, 17ನೇ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, அவள் கர்ப்பவதியானா. ಅವಳು ಗರ್ಭವತಿಯಾದಳು. அப்ப ஆண்டவர் சொன்னது உண்மையாச்சா பொய்யாச்சாங்க? ಹೇಳಿದ್ದು ಸುಳ್ಳಾಯ್ತಾ ನಿಜವಾಯ್ತಾ? அவளுடைய புருஷன் கிழவன் போட்டிருக்கு. ಅವರ ಗಂಡನ ಮುದುಕನ ಅಂತ ಹಾಕಿದೆ. இங்கிலீஷ்ல ஓல்டு மேன். என்னங்க, ಮುದುಕನ ಅಂತ ಹಾಕಿದೆ. இப்பெல்லாம் ஓல்டு மேனுக்கு குழந்தை பிறந்துச்சுன்னா ಮುದುಕನಿಗೆ ಮಗು ಹುಟ್ಟಿದರೆ சந்தோஷப்படுவாங்களா, கேலி பண்ணுவாங்களா? ಸಂತೋಷ ಪಡ್ತಾರೆ, ಹೇಳಿ ಮಾಡುತ್ತಾರೆ. ஒரு சொல்லும் ஆங்காரம் பாரியம் கேட்பாங்க. இந்த வயசுல இதுங்களுக்கு புள்ள தேவையான்னு சொல்லுவாங்க. ಈ ವಯಸ್ಸಲ್ಲಿ ಮಗು ಬೇಕಾ ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. ஆனா ಆದರೆ அந்த மனுஷன் வயசானவரா இருந்த போது
ಆ ಮನುಷ್ಯನ ಮುದುಕನಾಗಿರುವಾಗಲೂ அவருடைய வாழ்க்கையில வசனம் சொல்லுகிறது. ಅವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. சொன்ன அதே காலத்துல ಹೇಳಿದ ಅದೇ ಮಾತ್ರದಲ್ಲಿ அந்த டைம் ஆஃப் லைஃப் அந்த நேரம் வந்த போது ಆ ಸಮಯ ಬಂದಾಗ ஜீவிக்க தரிசன வார்த்தை ದೀರ್ಘದರ್ಶನ ವಾಕ್ಯಗಳು அவர்கள் வாழ்க்கையில ಅವರ நிறைவேறியது. ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿತು. ஜீவிக்க தரிசன வார்த்தை ದೀರ್ಘದರ್ಶನ அவர்கள் ವಾಕ್ಯಗಳು வாழ்க்கையில நிறைவேற ஆரம்பித்தது. ಜೀವಿತದಲ್ಲಿ ಪ್ರಾರಂಭ ಆಯಿತು. இப்ப சொல்லுங்க, அற்புதம் நடக்குமா நடக்காதா? ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದಾ ನಡೆಯುತ್ತಿದೆ? தேவனுடைய வார்த்தை நடக்குமா நடக்காதா? ದೇವರ ವಾಕ್ಯ ನಡೆಯುತ್ತದಾ அவர் ನಡೆಯುತ್ತಿಲ್ಲ? சொன்னதுதான். ಅವರು ಹೇಳಿದ ಹಾಗೆ இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து ಇವತ್ತು சொல்லியிருக்கிறார், ನಮ್ಮನ್ನೇ ನೋಡಿ ದೇವರು ಶುಭವೂ ಹೇಳುತ್ತಿದ್ದಾರೆ. ಕೃಪೆಯೂ ನಿನ್ನನ್ನು ಹಲೋ ನಿನ್ನನ್ನ ನನ್ನನ್ನ ಅದು ரொம்ப முக்கியம். எதுக்கு ஆசீர்வாத மாத்திரம் யாருக்கும் விட்டு கொடுக்கவே கூடாது. ಆಶೀರ್ವಾದ ಮಾತ್ರ ಯಾರಿಗೂ ಬಿಟ್ಟುಕೊಡಬಾರದು. ನಿಶ್ಚಯವಾಗಿ ಶುಭವೂ ಕೃಪೆಯೂ ನನ್ನನ್ನು இத சொல்லினே வாங்க. ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசனத்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேற்றி. ಆ ವಾಕ್ಯವನ್ನು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೆರವೇರಿಸುತ್ತಾರೆ. ரொம்ப பேருக்கு வசனம் வச்சு ஜோம் பண்றதுக்கு தெரியல. ತುಂಬಾ ಜನಕ್ಕೆ ವಾಕ್ಯ ಬಿಟ್ಟು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋದಕ್ಕೆ ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. அதனால தான் அடிக்கடி இந்த பைபிள் படிக்க ಅದಕ್ಕೆ ಮತ್ತೆ ಮತ್ತೆ ಬೈಬಲ್ ಓದಿರಿ. வாக்தானங்கள் எல்லாம் ஞாபகப்படுத்திக்கிறேன். ಅದರಲ್ಲಿರುವ ವಾಗ್ದಾನ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. அது இருதயத்தில் இருக்கட்டும். ನಮ್ಮ ಹೃದಯದಲ್ಲಿ ಇರಲಿ. ஜெபம் போது உங்க துட்டிகள்ல வரட்டும். ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ನಿಮ್ಮ ತುಟಿಯಲ್ಲಿ ಬರಲಿ. அது வரும்போது நீங்க அந்த அறிக்கையை செய்து ஜெபிக்க போது ಅದನ್ನು ಹೇಳಿ ನೀವು ಪ್ರಾರ್ಥಿಸುವಾಗ ஆண்டவர் அதை உனக்கு வாய்க்க செய்வார். ದೇವರು ಅದನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரியமான தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஆண்டவரே ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನಾವು ಕಾಣುವ இன்னைக்கு ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். ಇವತ್ತು ಒಂದು ಅದ್ಭುತವನ್ನು ನಾವು ಕಾಣುವ இந்த நாளில் செய்யுமே, ಈ ದಿನದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇವೆ. இந்த நேரத்தில் ಈ செய்யுமே ಸಮಯದಲ್ಲಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ஒரு அற்புதம் நாங்கள் காண ஒரு செய்யும். ಅದ್ಭುತವನ್ನು ನಾವು என் ஆண்டவருடைய பேரே அற்புத. ದೇವರ ಹೆಸರೇ ಅದ್ಭುತವು. அவர் அதிசயமானவர். ದೇವರು ಆತನು. உனக்கு அற்புதம் செய்வார், ಅದ್ಭುತವನ್ನು உனக்கு ಮಾಡುತ್ತಾನೆ. அதிசயம் செய்வார், ಕಾರ್ಯಗಳು உன்னுடைய ಮಾಡುತ್ತಾನೆ. வாழ்க்கையில் ஆலோசனை கொடுப்பார். நீ நடக்க வேண்டிய வழிகளை போதித்து நடத்துவார். ಇದು ನಡೆಯುವ ದಾರಿಯನ್ನು ನಿನಗೆ He is a ಬೋಧಿಸುತ್ತಾನೆ. mighty God. அவர் வல்லமை உள்ள தேவன், ಆತನು ಬಲವುಳ್ಳ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. பராக்கிரமுள்ள தேவன், ಪರಾಕ್ರಮಶಾಲಿಯಾಗಿದ್ದಾನೆ. அவர் ஆலோசனை கர்த்தர், ಆಲೋಚನೆ ಕೊಡುವ அவர் ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. வாழ்க்கையில சமாதான ನಿನ್ನ பிரபுவாக இருக்கிறார். ಜೀವಿತದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಪ್ರಭುವಾಗಿದ್ದಾನೆ. எந்த இடத்துல இயேசுவை யூஸ் பண்ணாலும் ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವ ಜಾಗದಲ್ಲಿ ಯೇಸುವನ್ನು ಯೂಸ್ அந்த ಮಾಡಿದರು. இயேசு என்கிற வார்த்தையில எத்தனையோ அற்புதங்கள் நடக்க ಯೇಸು ஆரம்பிக்கும். ಎನ್ನುವ ಮಾತಿನಲ್ಲಿ ಎಷ್ಟೋ ಅದ್ಭುತಗಳು ಇರುತ್ತವೆ. அதனால இயேசு என்று சொல்வதற்கு வெட்கப்படவே படாது. ಯೇಸುವನ್ನು ಹೇಳೋದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಬೇಡ. இயேசு என்கிற நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு வெட்கமே படாதே. ಯೇಸು ಎನ್ನುವ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸುವುದಕ್ಕೆ ನಾಚಿಕೆ ಪಡಿಸಬೇಡ. பிரியமான தேவ பிள்ளையே, ಪ್ರಿಯವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இவர்கள் வாழ்க்கை அற்புதம் நடந்தது. ಇವರ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. குழந்தை பிறந்துச்சு, ಮಗು ಹುಟ್ಟಿತ್ತು. ரொம்ப சந்தோஷம். ತುಂಬ ಸಂತೋಷವಾಯಿತು. குழந்தை வளர்ந்து வர ஆரம்பிச்சான். ಮಗು ಹುಟ್ಟು ಬೆಳೆಸ್ತಾ ಬರ್ತಾರೆ. வளர்ந்து சில வருடங்கள் ஆன பிறகு ಕೆಲವು ವರ್ಷಗಳಾದ ಮೇಲೆ பையன் என்ன பண்றான்? ಮಗನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அப்பா வந்து farmer, விவசாயி. ತಂದೆ ವ್ಯವಸಾಯ ಮಾಡುವವರು. அப்போ அப்பா கூட பையன் என்ன பண்றான்? தோட்டத்துக்கு போறான். ತಂದೆಯ ಜೊತೆಗೆ ತೋಟಕ್ಕೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பா கூட தோட்டத்துல போய் அப்பா கூட இருக்கும் போது ತಂದೆಯ ಜೊತೆಯಲ್ಲಿ ಒಳಗೆ ಹೋಗಿ ಇರುವಾಗ ஒரு நாள் திடீர்னு அவனுக்கு தலைவலி வந்து விட்டது. ಒಂದು ದಿನ ತನ್ನ ನೋವು ಬಂತು. தலைவலி வந்த உடனே ತಲೆನೋವು ಬಂದ ಮೇಲೆ அப்பா 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 தலை 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 கூப்பிடுறான். ಅಪ್ಪ ತಲೆ ಅಂತ ಕೂಗುತ್ತಾನೆ. அப்பா கிட்ட தலைநோவுன்னு சொன்னா அப்பா என்ன பண்ணணும்? ಅಪ್ಪ ಹತ್ರ ತಲೆನೋವು ಅಂದ್ರೆ ಅಪ್ಪ ಏನ್ ಮಾಡಬೇಕು? என்ன பண்ண சொல்லுங்க. ಏನು ಮಾಡಬೇಕು ಹೇಳಿ? அப்பா என்ன பண்ணுவீங்க? ಅಪ್ಪ ಆದವರು ಏನು ಮಾಡುತ್ತೀರಾ? ரொம்ப அப்பா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ತುಂಬಾ ತಂದೆಯವರು ಏನ್ ಮಾಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? போனா நீ அந்த வரப்பா அந்த வயசுல போ. எனக்கு யார்கிட்ட போ? யார்கிட்ட போ? ಯಾರ ಹತ್ರ ಹೋಗು ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஏன்னா அம்மாக்கு ஒண்ணுமே தெரியாது. ಯಾಕಂದ್ರೆ ತಂದೆಗೆ ಏನು ಗೊತ್ತಿರಲಿಲ್ಲ. அம்மா கிட்ட போ. ತಾಯಿ ಹತ್ರ ಹೋಗು ಅಂತ. இல்லன்னா அம்மாவை கூப்பிட்டு சொல்வாரு, ಇಲ್ಲಾಂದ್ರೆ ತಾಯಿನ ಕರೆದು ಹೇಳ್ತಾರೆ, வேலை கொடுத்து செல்ல கொஞ்சம் பாரு. ಮಗುಗೆ ಹುಷಾರಿನಂತೆ ನೋಡು. அப்ப யாருக்கு ரேடிங்க? ಯಾರು ದೊಡ್ಡವರಿಗೆ? ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப அம்மா அவங்களுக்கு தான் ஒரு பெரிய பொறுப்பு இந்த இடத்துல இருக்கிறது. ಅಮ್ಮ ಆದವರಿಗೆ ದೊಡ್ಡ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ. பாருங்க, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னுட்டு ಮಗುಗೆ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿ அங்க இருக்கிற வேலைக்காரனுக்கு சொல்றாரு, ಅಲ್ಲಿನ ಕೆಲಸದವರಿಗೆ ಹೇಳ್ತಾರೆ, அவங்க அம்மா கிட்ட எங்க போய் விட்டுடுப்பா. ತಾಯಿ ಹತ್ರ ತಗೊಂಡು ಹೋಗಿ ಬಿಡು. இப்ப அம்மா கிட்ட எடுத்து விட்ட உடனே ತಾಯಿ ಹತ್ರ ತಂದು ಬಿಟ್ಟ ಮೇಲೆ அம்மா என்ன செய்கிறா தெரியுமா? ತಾಯಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பிள்ளையை மடியில வைத்து ಆ ಮಗುವ
ಮಗುವನ್ನು ಮಡಿಲಲ್ಲಿ ಇಟ್ಟುಕೊಂಡು அவள் அந்த குழந்தையை அவள் சீராற்றுகிறாள். ಆ ಮಗುವನ್ನು ಆರಿಸುತ್ತಾ ಇರ್ತಾರೆ. அவள் அப்படி செய்து கொண்டு இருக்கும் போது ಅದನ್ನ ಮಾಡುತ್ತಿರುವಾಗ மடியிலே குழந்தை செத்துச்சுமா. ಅಲ್ಲೇ ಮಗು ಸತ್ತೋಯಿತು. ಏನಾಯ್ತು? மடியிலே குழந்தை செத்துச்சு. ಅಲ್ಲೇ ಮಗು ಸತ್ತೋಯಿತು. இப்பதான் அவளுடைய வேதனை ஆரம்பிக்கிறது. ಮಗಳೇ ಅವಳಿಗೆ ದುಃಖವಾಗುತ್ತದೆ. இப்பதான் அவள் துக்கப்பட ஆரம்பிக்கிறாள். ದುಃಖವಾಗುತ್ತದೆ ಅವಳಿಗೆ. இந்த மனுஷன் கிட்ட நான் புள்ள கேட்டனா, ಈ ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಮಗು ಬೇಕಂತ ಕೇಳಿದ, எப்படியோ இருந்த ನಂಗೂ ಇದ್ದೆ, ನಾನು நிம்மதியாயிருந்த, ಸಂತೋಷವಾಗಿದ್ದೆ ನಾನು. ஆனா இவரு என்ன பண்ணாரு? ಆದ್ರೆ ಈತ ಏನ್ ಮಾಡಿದ? ஒரு புள்ள கிடைக்கும், ಒಂದು ಮಗು ಸಿಗುತ್ತೆ, ಆದರೂ புள்ள கிடைச்சிச்சு, ಮಗು ಸಿಕ್ಕಿತು. கொடுக்கறது வாங்கிட்டானே ஆண்டவன். ಕೊಟ್ಟು ತಗೊಂಡ್ಬಿಟ್ರಲ್ಲ ದೇವರು அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். ಆ ತರ ನಾವು ಹೇಳ್ತೀವಿ. ஆனா அவன் அப்படி சொல்லவே இல்லை. ಹಾಗೆ ಆದ್ರೆ ಹೇಳಿಲ್ಲ. அவன் என்ன பண்ணா தெரியுமா? ಆಕೇನು ಮಾಡಿದ್ರು? அவள் அந்த குழந்தையை எடுத்து ಆ ಮಗುವನ್ನು ಎತ್ತಿಕೊಂಡು இந்த ஊழியக்காரனுக்கு ஒரு ரூம் கட்டாங்க. ಈ ಸೇವನಿಗೆ ಒಂದು ರೂಮ್ ಕಟ್ಟಿದ್ದಾರೆ. அந்த ரூம்ல அவர் அந்த குழந்தையை வச்சுட்டு ಆ ರೂಮಲ್ಲಿ ಆ ಮಗುವನ್ನಿಟ್ಟು ஒரு வேலைக்காரனை அனுப்புறான். ಒಂದು ಕೆಲಸದವನು ಕಳಿಸುತ್ತಾಳೆ. என் புருஷன் கிட்ட சொல்லு, ನನ್ನ ಗಂಡನ ಹತ್ರ ಹೇಳು, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, ನನಗೆ ಸ್ವಲ್ಪ ಕೆಲಸ ಇದೆ. ஒரு கழுதை, ಒಂದು ಕತ್ತೆಯನ್ನು, ரெண்டு வேலைக்காரர், ಎರಡು ಕೆಲಸದವರನ್ನು, என் வழிக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து ನನಗೆ ಬೇಕಾದದನ್ನು ಕೊಟ್ಟು சீக்கிரமாக அனுப்பி வை. ಬೇಗ ನನ್ನನ್ನು ಕಳಿಸಿ ಇಡು. இப்போ புருஷன் கேட்கிறாரு, ಗಂಡನು ಕೇಳುತ್ತಾನೆ, என்னம்மா எல்லாம் சரியா இருக்குதா? ಏನಮ್ಮ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿದೀಯಾ? போன் பண்ண உடனே ಫೋನ್ ಮಾಡಿದ ತಕ್ಷಣ என்ன கேட்கறாங்க, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀರಾ? கேட்கறீங்களா இல்லையா? ಕೇಳ್ತೀರಾ ಇಲ್ವಾ? ஹலோ ஹலோ, எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? அஜா நடம் தெரியுமா? நல்லா ஹலோ சொல்லிட்ட, நல்லா நல்லா ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ. நிஜமா நல்லா இருக்கிறோமா? ನಿಜವಾಗಿ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಾ? 4 வார்த்தை பேசிட்ட பிறகு 4 ವಾಕ್ಯ ಮಾತಾಡಿದ ಮೇಲೆ அப்புறமா இன்னமோ தெரியல, ಏನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, அந்த சின்ன பொண்ணுக்கிட்ட ಆ ಚಿಕ್ಕ ಮಗು ಇದ್ದಾಳೆ ಅಲ್ಲ, 3 நாளா ரொம்ப இரும்புல, 3 ದಿನದಿಂದ ಕೆಮ್ಮು. எல்லாம் நல்லா இருக்கிறாங்க. ಈಗ ಹೇಳಿದ್ರೆ ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿದ್ದೀವಿ ಅಂತ. நம்முடைய அப்ரோச் எப்படி இருக்காங்க? ನಮ್ಮ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಯಾವ ತರ ಇದೆ ನೋಡಿ. அவன் புருஷன் கேட்கிறான், இஸ் ஆல் வெல். ಗಂಡನ ಕೇಳ್ತಾನೆ, ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿದೆಯಾ? எல்லாம் சரியா இருக்குதான்னு கேட்டா, ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿದೆ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ அவன் சொல்ற ஆன்சர் தான் தெரியுமா? ಆಕೆ ಹೇಳುವ ಬದಲು ಏನು ಗೊತ್ತಾ? சரியா இருக்கும், ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ, சரியா இருக்குதுன்னு சொல்ல, ಇದೆ ಅಂತ ಹೇಳಲಿಲ್ಲ, it shall be well, சரியா இருக்கும் சொல்றான். ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾಳೆ. ஏன்னா அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை, ಅವಳಲ್ಲಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಇತ್ತು. என் புள்ள செத்துதான் புருஷன்கிட்ட கூட சொல்ல, ನನ್ನ ಮಗನು ಸತ್ತೋದಂತ ಗಂಡನನ್ನು ಹೇಳಲಿಲ್ಲ. பிள்ளையை கொடுத்தவர் ஆண்டவர், ಮಗುವನ್ನು ಕೊಟ್ಟವರು அந்த ದೇವರು, வரனை கொடுக்கிறேன்னு சொன்னவர் அந்த ஊழியக்காரன். ಅದನ್ನು ಕೊಡುತ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿದವರು ಸೇವಕರು. இப்ப எனக்கு வேற எந்த வழி இல்ல, ನನಗೆ ಬೇರೆ ದಾರಿನೇ ಇಲ್ಲ, இப்ப எங்க ஓடணும்? ಎಲ್ಲಿ ಓಡಬೇಕು? ஊழியக்காரனை தேடி ஓட வேண்டும். ಸೇವಕರ ಬಳಿ ಓಡಬೇಕು. புருஷன்கிட்ட சொல்றான், ಗಂಡನ ಹತ್ರ ಹೇಳುತ್ತಾಳೆ, எல்லாம் சரியா இருக்கும். ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ ಇರುತ್ತದೆ. நீங்க எத்தனை பேர் அப்படி நம்பிக்கையோட சொல்ல போறீங்க? ಎಷ್ಟು ಜನ ಇದ್ದಾರೆ ನಂಬಿಕೆಯಾಗಿ எல்லாம் ಹೇಳುತ್ತಾರೆ? சரியா இருக்கும். ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. வீட்டுல பையன் செத்துட்டு இருக்கான், ಮಗನ ஆனா ಸತ್ತೋಗ್ತಾನೆ. அவளுக்குள்ள விசுவாசம் பேசுகிறது, ಅವರಲ್ಲಿ ವಿಶ್ವಾಸ ಮಾತಾಡುತ್ತದೆ. எல்லாம் சரியா இருக்கும்பா. ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿರುತ್ತದೆ. அவன் கேக்குறான், ஏன்னா இன்னைக்கு முழு நிலை வந்தா என்ன தெரியுங்களாங்க? அமாவாசை. ಪೂರ್ಣ ಚಂದ್ರ ಬಂದ್ರೆ ಅಮಾವಾಸ್ಯೆ ಅಂತ. அமாவாசை ஜபம்லாம் வைக்கிறாங்க தெரியுமா? ಅಮಾವಾಸ್ಯೆ ಪ್ರಾರ್ಥನೆ ಎಲ್ಲ ಇಡುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? அமாவாசையும் இல்லையே, ಅಮಾವಾಸ್ಯೆನೂ ಇಲ್ಲ, பௌர்ணமியும் இல்லையே, ಪೌರ್ಣಮಿನೂ ಅಲ್ಲ, இன்னைக்கு ஜபம் பண்ற நாளும் இல்லையே, ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ ದಿನಾನೂ ಅಲ್ಲ. திடீர்னு போறேன்னு நினைச்சிட்டியே. ಏನು ನೀನು ಹೋಗುತ್ತಿದ್ದೀಯಾ ಅಂತ ಕೇಳುತ್ತಾರೆ. அவ சொல்றா, ಆಕೆ ಹೇಳ್ತಾಳೆ, எனக்கு வேலை வந்துச்சு, நான் போறதுக்கு, ನನಗೆ ಕೆಲಸ ಬಂತು ಹೋಗೋದೆ, நான் போயே ஆக வேண்டும். ಹೋಗಲೇಬೇಕು. இப்போது அவள் போறோம், ಇವು ಹೋಗುತ್ತಾಳೆ. இவள் போய் கொண்டிருக்கும் போது ಹೋಗುತ್ತಿರುವಾಗಲೇ தூரத்திலிருந்து தேவனுடைய மனுஷன் பார்த்துட்டு ದೂರದಿಂದ ದೇವರ ಮನುಷ್ಯನು அவன் ನೋಡಿ வேலைக்காரன்ட்ட சொல்றான், ಕೆಲಸದ ಹತ್ರ ಹೇಳುತ್ತಾನೆ, இந்த கணவள்ள ஸ்திரியரை தேடி வருகிறாள், ಧನವಂತ ಸ್ತ್ರೀ ನನ್ನನ್ನು ಹುಡುಕಿ ಬರುತ್ತಿದ್ದಾಳೆ. ஆனா ஆண்டவர் அவள் எதற்காக வருகிறாள் என்று எனக்கு வெளிப்படுத்தவே ಆದರೆ இல்லை. ಏನಕ್ಕಾಗಿ ಬರ್ತಾಳು ಅಂತ ದೇವರು ನನಗೆ ಹೊರಪಡಿಸಲಿಲ್ಲ. என்ன ஆச்சோ தெரியலையே. ಏನು ಗೊತ್ತಿಲ್ಲ. நீ ஓடி போ, ನೀನು ಓಡಿ ಹೋಗು, ஓடி போய் அவளை விசாரி, ಅವಳನ್ನು ವಿಚಾರಿಸು, எல்லாம் நலந்தானா, ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದಾ ಅಂತ ಕೇಳು, நீ நல்லா இருக்கிறியா, ನೀನು ಆರೋಗ್ಯವಾಗಿದ್ದೀಯಾ, உன் புருஷன் நல்லா இருக்கிறானா, ಗಂಡನ ಆರೋಗ್ಯ, உன் பையன் நல்லா இருக்கிறானா. ಆರೋಗ್ಯನಾ? அதுக்கு அவள் என்ன சொன்னா ಅದಕ್ಕೆ தெரியுமா? ಯಾಕೆ ಹೇಳಿ ಹೇಳ್ತಾಳೆ ಗೊತ್ತಾ? புருஷன் கிட்ட என்ன சொல்லி வந்தா? ಗಂಡನ ಹತ್ರ ಏನ್ ಹೇಳಿ ಬಂದಳು? எல்லாம்
சரி ஆகுது. இட் ஷால் பி வெல். எல்லாம் சரியாயிடும். எல்லாம் சரியாகுತ್ತದೆ. இப்போ இங்க என்ன சொல்ற தெரியுமா? ಆದ್ರೆ ಈಗ ಏನ್ ಹೇಳ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? இட் இஸ் வெல் அப்படின்னா எல்லாம் சரியா இருக்குது. எல்லாம் சரியாಗಿದೆ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. வீட்டுல யார் செத்து போயிருக்குது? ಮನೆಯಲ್ಲಿ ಯಾರು ಸತ್ತು ಹೋಗಿರೋದು? வயதான காலத்துல பெற்றெடுத்த பிள்ளை செத்து போயிருக்கு. ವಯಸ್ಸಾದ ಕಾಲದಲ್ಲಿ ಎತ್ತ ಚಿಕ್ಕ ಮಗು அவளுக்கு இருக்கிற நம்பிக்கை பேச ஆரம்பிக்கும். ಅವರಲ್ಲಿರುವ ನಂಬಿಕೆ ಮಾತಾಡುತ್ತದೆ. அங்கதான் போய் சொல்ல போனா, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳಕ್ ಹೋಗಿದ್ದಾಳೆ. செத்துட்டாயா சொல்ல போனா, ಮಗು ಸತ್ತು ಹೋಗಿದೆ ಅಂತ ಹೇಳಕ್ ಹೋಗಿದ್ದಾಳೆ. என்ன பண்ணி போறீங்களா? ಅವಾಗಿಂದ ಏನು ಮಾಡ್ತೀವಿ? ஐயோ லட்சம் இருப்பாங்க போய் ಇವಾಗ ಎಡೆ ಪಡ್ಕೊಳ್ತೀವಿ. அவள் அதை செய்யல. ಆಕೆ ಅದನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. நான் மாதிரி நல்லா தெரியா? ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? புருஷன் நல்லா இருக்கிறானா? ಗಂಡನು ಚೆನ್ನಾಗಿದ್ದಾನ? புள்ள நல்லா இருக்குதா? ಮಗು ಚೆನ್ನಾಗಿದ್ಯಾ? எல்லாம் நல்லா இருக்குது. ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ. ஹalleluya ஹalleluya. Hallelujah. அதுல நம்பிக்கை பேச ஆரம்பிக்கணும். ನಂಬಿಕೆಯನ್ನು ಮಾತಾಡೋದಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಬೇಕು. நம்ம யாருன்னா கேட்ட என்ன நம்ம சொல்வோம்? ನಾವು ಏನಾದ್ರೂ ನಮ್ಮ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? ನಮ್ಮ ಟ್ರೀಟ್ ಒಟ್ಟ இல்லையா? ಏನಪ್ಪಾ ಏನು ಟ್ರೀಟ್ ಏನಿಲ್ವಾ? ಮದುವೆ ಆಗ್ಬಿಟ್ರೆ ಏನಪ್ಪಾ ಟ್ರೀಟ್ ಇಲ್ವಾ ಕೇಟಾ என்ன சொல்றதுமா? ಏನ್ ಹೇಳ್ತೀವಿ ಗೊತ್ತಾ? இது குழந்தை பொறுக்கிட்ட கொடுக்குறேன். ಇರು ಮಗು ಆಗ್ಲಿ ಕೊಡ್ತೀವಿ. குழந்தை பொண்ணாதான் கொடுக்குவியா? ಮಗು ಆದ್ರೇನೆ ಕೊಡ್ತೀಯಾ? புரியுதுங்களா சொல்றது? என்னப்பா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு, ಎಕ್ಸಾಮ್ ಆಯ್ತು, ರಿಸಲ್ಟ್ ಬಂತು, என்னப்பா ஏதோ ட்ரீட் கொடுக்க மாட்டியா? ಏನು ಇಲ್ಲವಾ ಅಂತ ಕೇಳ್ತಾನೆ. இது வேலை கிடைக்கிட்ட ಇದು கொடுக்குறேன். ಗಣಪತಿಗಳಿಗೆ ಕೊಡ್ತೀನಿ. சில நேரத்துக்கு ஆண்டவர் தான் கொடுக்குறேன். ಕೆಲವರು ಹೇಳ್ತಾರೆ ದೇವ್ರು ಕೊಟ್ರೆ ಕೊಡ್ತೀನಿ. இந்த டைலாக் எல்லாரும் அடிக்கலாம். ಇವಾಗ ಎಲ್ಲ ಕೇಳ್ತಾ ಹೋಗ್ತೇವೆ. ஆண்டவர் கொடுத்தா, ದೇವ್ರು ಕೊಟ್ರೆ, ஆண்டவர் கொடுத்தா கொடுக்குறேன். ದೇವ್ರು ಕೊಟ್ರೆ ಕೊಡ್ತೀವಿ. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் கொடுத்தா கொடுக்குறேன்? ಎಷ್ಟು ಜನ ಹೇಳ್ತೀರಾ ದೇವ್ರು ಕೊಟ್ರೆ ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ? ஹலோ, எத்தனை பேருக்கு இன்னும் ஆண்டவர் கொடுக்கலன்னு எவ்வளவு பேருக்கு ஒரு கை? ಎಷ್ಟು ಜನ ದೇವರಿಗೆ ಕೊಡಲಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳೋದು ಕೈ ಎತ್ತಿ ತೋರಿಸಿ. அப்ப நம்ம சொல்றது பொய்யா உண்மையான்னு தெரிஞ்சுக்கணும். ನಾವು ಹೇಳೋದು ನಿಜಾನ ಸುಳ್ಳ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳೋದು. ஆண்டவர் கொடுத்தா நான் கொடுக்குறேன்ப்பா. ದೇವರು ಕೊಟ್ರೆ ನಾವು ಕೊಡ್ತೀವಪ್ಪ. அப்ப ஆண்டவர் இது வரைக்கும் கொடுக்கவே இல்லையா? ಇದುವರೆಗೂ ದೇವರು ಕೊಡ್ಲೇ ಇಲ್ವಾ? பாருங்க, இவருக்கு ஆண்டவர் கொடுத்தாரு, ಇವರಿಗೆ ದೇವರು ಕೊಟ್ಟರು, கொடுத்ததும் போயிடுச்சு, ಕೊಟ್ಟಿದ್ದು ಹೋಯ್ತು. அங்க போய் என்ன சொல்றேன் தெரியுமா? ಆದ್ರೆ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಏನ್ ಹೇಳ್ತಿದ್ದಾರೆ ಗೊತ್ತಾ? என்ன நடக்குதா அப்படின்னு கேட்டா, ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯನ ಅಂತ ಕೇಳಿದ್ರೆ அவர் சொன்னாரா, நீ சொன்னதெல்லாம் பாழா போச்சு, ನೀನು ಹೇಳಿದಲ್ಲ ಹಾಳಾಗಿ ಹೋಯ್ತು. வாயா உண்டு, ಬಾಯಿನ ನಿಂದು, நீ ஊழியக்காரனா, நீ ಸೇವಕನ ನೀನು, என் வாழ்க்கை நாரி போச்சு, ನನ್ನ ಜೀವಿತವೇ ನಾತಾಡಿ கொடுக்குற மாதிரி கொடுத்து வாழ்க்கையே, ಕೊಟ್ಟ ಹಾಗೆ ಕೊಟ್ಟು ತಕ್ಕೊಂಡೆ, என் வாழ்க்கை இந்த மாதிரி ஆகி போச்சு, ನನ್ನ ಜೀವಿತ ಈ ತರ ಆಯ್ತು. உனக்கும் இது இல்ல, ஆண்டவனுக்கும் கண்ணு இல்ல, ಎದುರು ಇಲ್ಲ, ದೇವರಿಗೂ ಕಟ್ಟಲಿಲ್ಲ. அப்படின்னு நம்ம எல்லாம் தான் சொல்லி இருப்போம். ಈ ತರ ನಾವೇ ಹೇಳ್ತೀವಿ. ஆனா அவன் அதெல்லாம் சொல்லவே ಆದ್ರೆ இல்லை. ಆಕೆ ಆ ತರ ಹೇಳಲಿಲ್ಲ. ஐயா, எல்லாம் நல்லா இருக்கு. ಅಯ್ಯ ಎಲ್ಲ ಆರೋಗ್ಯ ನೀವು. ஊழியக்காரர் முகத்தை பார்க்கிறார். ಸೇವಕರ ಮುಖವನ್ನು ನೋಡುತ್ತಾರೆ. என்னமா, உன் முகத்துல தெரியுது ಏನಪ್ಪ ನಿನ್ನ ಮುಖದಲ್ಲಿ ஏதோ ಕಾಣುತ್ತಿದೆ? ஒரு குறைபாடு. ಏನೋ ಒಂದು ಕೊರತೆ ಕಾಣುತ್ತಿದೆ. அப்பதான் அவள் உள்ளம் உடைய ஆரம்பிக்கும். ಅವಾಗಲೇ ಹೃದಯ ಒಡೆಯುತ್ತೆ. நான் உன்னை கேட்டதையா, ನಾನು ನಿನ್ನ ಕೇಳಿದ್ದೀನಯ್ಯ, நீ தானையா கொடுத்த, ನೀನೇ ಅಲ್ವಾ ಕೊಟ್ಟಿದ್ದು? இப்ப கொடுத்த பிள்ளையே இப்படி ஆயிடுச்சியா? ಕೊಟ್ಟಿದ್ದ ಮಗು ಈ ತರ ಆಯ್ತು. ஊழியக்காரர் சொல்றாரு, ಸೇವಕರು ಹೇಳುತ್ತಾರೆ, வேலைக்காரன் அனுப்புறேன், ನನ್ನ ಕೆಲಸವನ್ನು ಪಡಿಸ್ತೀನಿ, அவன் போவான், ಅವನು ಹೋಗುತ್ತಾನೆ, எல்லாம் சரியான நீ கவலைப்படாத. ಎಲ್ಲ ಸರಿಯಾಗುತ್ತದೆ, ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ. அவளுக்கு ஒரு நம்பிக்கை, ಅವಳಿಗೆ ನಂಬಿಕೆ, வேலைக்காரனை நம்பி வரல, ಕೆಲಸಗಾರ ನಂಬಿ ಬಂದಿರಲಿಲ್ಲ, யாரை நம்பி வந்திருக்கிறார்? ಯಾರನ್ನ ನಂಬಿ ಬಂದಿದ್ದೀನಿ? உன்னை நம்பி வந்திருக்கிறார். ನಿನ್ನನ್ನು ನಂಬಿ ಬಂದಿದ್ದೀನಿ. ஏன்னா நீ தேவனால் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய ஊழியக்காரனாய் ಯಾಕಂದ್ರೆ இருக்கிறாய். ಅಭಿಷೇಕ ಹೊಂದಿದ ದೇವರ ಸೇವಕರಂತ ಬಂದಿದ್ದೀನಿ. இவள் அவர் மேல் நம்பிக்கை வைத்தவளாய் சொல்லுகிறார், ಅವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಗಳಾಗಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾಳೆ, ஐயா, எனக்கு நீங்க தான் வழி காண்பிக்க வேண்டும். ನೀವೇ ದಾರಿ ತೋರಿಸಬೇಕು ನನಗೆ. அப்போது என்னென்னவோ நடக்குதுங்க. ಅಲ್ಲಿ ಏನೇನು ನಡೆಯುತ್ತದೆ? 32 வசனத்துல சொல்லுகிறது, 32ನೇ ವಾಕ್ಯದ ಹೇಳುತ್ತದೆ, கடைசியில் அவள் அந்த ஊழியக்காரனை ஜபர்தஸ்தியாக அவளுடைய வீட்டுக்கு கொண்டு வந்து ಆ விட்டாள். ಸೇವಕರನ್ನು ಬಲವಂತವಾಗಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾಳೆ. இப்போ எலிசா அந்த வீட்டுக்குள் வந்து ಎಲಿಸನು ಮನೆಗೆ ಹೋಗಿ வீட்டுக்கு தாப்பால் போட்டான். ಆ ಬಾಗಿಲನ್ನು அந்த ಮುಚ್ಚಿಕೊಂಡು, ரூமுக்கு தாப்பால் ಆ போட்டு ಬಾಗಿಲನ್ನು ಮುಚ್ಚಿ அந்த ಇಟ್ಕೊಂಡು வீட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிக்கிறான். ಆ ಮನೆಯಲ್ಲಿ ನಡೆಯುತ್ತಾ அவள் ಇದ್ದಾಳೆ. நடந்து நடந்து ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். ಆತನು ನಡೆದು ನಡೆದು ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿದ್ದಾಳೆ, என்ன ஆண்டவரே, ದೇವರೇ இந்த பக்கம் வரும்போதெல்லாம் எனக்கு சாப்பாடு போட்டாங்க, ಇಲ್ಲಿ ಬರುವಾಗಲೇ ನನಗೆ ಊಟ என்ன ಆಗಿದೆ, நல்லா கவனிச்சாங்க, ನನಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗಮನಿಸಿದರು, என்ன நல்லா ஆசீர்வதிச்சாங்க, ನನಗೆ ಆ ಒಳ್ಳೆಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದರು, அதோடு கூட எல்லாத்தையும் எனக்கு ஒரு வீடை கொடுத்தாங்க, ನನಗೆ ಒಂದು ರೂಮ್ ಅನ್ನು ಕೊಟ್ಟರು, எனக்கு ஒரு பெட்டு கொடுத்தாங்க, ಬೆಡ್ ಅನ್ನು எனக்கு ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, ஒரு டேபிள் வச்சாங்க, டேபிள் மேல ஒரு டேபிள் லேம்ப் வச்சாங்க, ಅದರ ಮೇಲೆ ಒಂದು ದೀಪವನ್ನು எனக்கு ಇಟ್ಟಿದ್ದಾರೆ, வேண்டியதெல்லாம் சம்பாதிச்சு ನನಗೆ செஞ்சாங்க. ಬೇಕಾದ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. அப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்துல இப்படி ஒரு சூழ்நிலை நடந்துச்சப்பா. ಒಳ್ಳೆ ಕುಟುಂಬದ
ಸ್ವಲ್ಪದಿಂದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನಡೆಯುತ್ತದೆ. இவர்கள் இப்ப எல்லாம் எழுந்ததை போல இருக்கிறாங்க ஆண்டவரே. ಕಲ್ಪನಾಗಿರ್ತಾರೆ. என்னப்பா செய்யறது என்று கேட்கும் போது ಏನು ಮಾಡಲಿ ದೇವರೇ ಅಂತ ಕೇಳುವಾಗ ஆண்டவர் அவருக்கு ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். ದೇವರು ಅವರಿಗೆ ಜ್ಞಾನವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. 33 வசனத்தை வாசிக்கிறேன். 33ನೇ ವಾಕ್ಯವನ್ನು ಓದಿ. தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் பிள்ளையின் வாயின் மேலும் தன் அவன் கண்களின் மேலும் தன் அவன் முழங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறம் படுத்து கொண்டான். அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. ஹல்லேலூயா. இவருக்கு சில நேரத்துல அற்புதம் நடக்கணும்னா சில சமயத்துல அற்புதங்கள் நடைபெறಬೇಕಂದ್ರೆ நமக்கு ஆண்டவருக்கு கனெக்ஷன் ஃபுல் கரெக்டா இருக்கணும். நமக்கு தேவருக்கு கனெக்ஷன் கரெக்ட் ಆಗಿರಬೇಕು. எங்கே ஒரு காரியம் நடக்கவே இல்லை நீங்க நினைக்கிறீங்களோ, ಎಲ್ಲಿ ಒಂದು ಕಾರ್ಯ ನಡೆಯಲಿಲ್ಲ ಅನ್ಕೊಳ್ತೀರೋ, எல்லாமே கைவிட்டுச்சு நினைக்கிறியோ, ಎಲ್ಲ ಕೈಬಿಟ್ಟಿತ್ತು ಅನ್ಕೊಳ್ತೀರೋ, ஆவறதில்ல நினைக்கிறியோ, ಇದು ಇನ್ಮೇಲೆ ಆಗುದಿಲ್ಲ ಅನ್ಕೊಳ್ತೀರೋ, இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் ಆ ಜಾಗದಲ್ಲಿ ನಿಮಗೆ ಅದ್ಭುತ ಆಗಬೇಕಂದರೆ இந்த கையோடு இந்த கை இணைக்கப்பட வேண்டும். ಎರಡು ಕೈ ಒಂದಾಗಿ ಜೋಡಿಸಿ நல்லா புரிஞ்சுக்கங்க. ಕೈ ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. இது ಆಂಡವರಾದ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತು, ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನಾದ ಒಂದು ಕೈ, இது உங்களுடைய கை. ಇದು ಇನ್ನೊಂದು ಕೈ ನಿಮ್ಮದು. இப்படி கரெக்டா ஒன்னோட ஒன்னு இணைக்கப்பட வேண்டும். ಎರಡು ಒಂದಾಗಿ ಒಂದು ಸೇರುವಾಗ எப்படி ஒன்னோட ஒன்னு இணைக்கப்படும் போது ಯಾವ ತರ ಎರಡು ಕೈ ಒಂದಾಗಿ ಸೇರುತ್ತದೋ அங்கே அற்புதம் நடக்கும். ಅಲ್ಲಿ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ಈ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, இதுக்கு முன்னால கேசி ஓடி போறான், ಕೆಲಸಗಾರ ಓಡುತ್ತಿದ್ದಾನೆ, ஓடி போயிட்டு அந்த பிள்ளை மேல கைய வைக்கிறான், குச்ச வைக்கிறான், என்ன வைக்கிறான் எல்லாம் வச்சு பார்க்கறான். ಮಗುವಿನ ಕೈಯನ್ನು ಹಿಡಿತಾನೆ, ಕೋಲನ್ನು ಏನನ್ನ ಮಾಡ್ತಾನೆ ಏನೋ குழந்தை ಆಗಲಿಲ್ಲ, எந்திரிக்கவே ಇಲ್ಲ. ಮಗು ಎದ್ದೇಳಲಿಲ್ಲ. தேவனுடைய ஊழியக்காரனே உள்ள வருகிறான். ದೇವರ ಸೇವಕರು ಒಳಗೆ ಬರುತ್ತಾರೆ. அந்த குழந்தைக்கு ஈக்குவலா ಆ ಮಗುಗೆ ಸರಿಯಾಗಿ அந்த குழந்தை மேல சரி படுக்கிறான். ಆ ಮಗುವಿನ ಮೇಲೆ ಬೋರಳ ಬಿದ್ದು இந்த கை மேல கை வைக்கிறான், ಆ ಕೈ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು, கண்ணு மேல கண்ணு வைக்கிறான், ಕಣ್ಣು ಮೇಲೆ ಕಣ್ಣಿನಿಟ್ಟು, வாய் வைக்கிறான், ಬಾಯಿ ಮೇಲೆ ಬಾಯಿ அவனுடைய ಇಟ್ಟು, சரீரம் முழுவதும் அந்த குழந்தைக்கு ಆ வைக்கிறான். ಶರೀರ ಮುರುಳ ಮಗು ಮೇಲೆ There should be a complete contact. அந்த கான்டாக்ட் கரெக்டா முழுவதுமா இருக்க ಅದು வேண்டும். ಎರಡು ಶರೀರ ಒಂದಾಗಿ ಸೇರುವಾಗ இதை ஏன் இப்ப சொல்றேன்னா, ಯಾಕೆ ಹೇಳ್ತೀನಿ ಅಂದರೆ நம்ம போய் யார் மேலே படுக்கணும் சொல்ல, ನಾವು ಹೋಗಿ ಯಾರ ಮೇಲೆ ಮಡ್ಕೋಬೇಕು, ஆண்டவருக்கு ஒரு கரெக்ட் கான்டாக்ட் இருக்க வேண்டும். ನಿನ್ನ ದೇವರಿಗೂ ಸರಿಯಾದ உன்னுடைய ಸಂಬಂಧ கண்கள் அவருடைய கண்களோடு இணைக்கப்பட வேண்டும். ಅವರ ಕಣ್ಣನ್ನು ನೋಡಬೇಕು, உன்னுடைய கை அவருடைய கையோடு இணைக்கப்பட ಕೈ வேண்டும். ಆತನ ಕೈಯಲ್ಲಿ உன்னுடைய இருதயம் அவருடைய இருதயத்தோடு இணைக்கப்பட ನಿನ್ನ வேண்டும். ಹೃದಯ ಆತನ ಹೃದಯಕ್ಕೆ ಸೇರಬೇಕು. முழு சரீரம் தேவனோடு இணைக்கப்பட ಪೂರ್ಣ வேண்டும். ಶರೀರ ದೇವರೊಂದಿಗೆ ಇರಬೇಕು. நீங்க ரொம்ப பேர் இந்த கான்டாக்ட் பண்றதே ಈ ಸಂಬಂಧವನ್ನು ಕೆಲವು ಮಾಡುವುದೇ ಇಲ್ಲ. கொஞ்ச நேரம் வந்து அழுவாங்க, ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬಂದು கொஞ்ச ಅಳುತ್ತಾರೆ, நேரம் ஊறுவாங்க. ಸ್ವಲ್ಪ ಸಮಯ ಬಂದು ಹತ್ತುತ್ತಾರೆ. வேலைக்கே வராது. ಈ ತರ ಮಾಡೋದಾಗ್ತಾರೆ ஒரு பாட்டு பாடும்போது கண்ணுல தானா தண்ணி வந்துடும். ಹಾಡು ಕಾಣುವಾಗ ನೀರು ಬರ್ತದೆ, வசனம் கேட்கும் போது ஐயோ ஆண்டவரே வரும். ವಾಕ್ಯ ಕೇಳುವಾಗ ಅಯ್ಯೋ ದೇವರೇ ಅಂತ ಬರ್ತದೆ. உன்னுடைய உச்சம் நடக்கிற உடன்தான் ನಿನ್ನ ಪೂರ್ತಿ ಶರೀರ ಉಳಿದ வாழ்க்கை கம்ப்ளீட்டா நீ அவருடைய கரத்துல கொடுக்கும் போது ಇದನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಆತನ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡುವಾಗ வசனம் சொல்லுகிறது அற்புதம் நடக்க. ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ ಅದ್ಭುತ ನಡೆಯುತ್ತದೆ. கொஞ்சம் கொஞ்சமா சூரிய ಸ್ವಲ್ಪ ஆரம்பிக்கிறது. ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಬಿಸಿ ಆಗುತ್ತದೆ. கொடுத்த உடனே பிள்ளை எந்திரிக்கவே இல்லை. ಹುಟ್ಟಿದ ತಕ್ಷಣ ಮಗು ಎದ್ದೇಳಲಿಲ್ಲ, அவன் படுத்து பார்க்கிறான், ಅದು ಮನೆಗೆ ನೋಡುತ್ತಾನೆ, திரும்பி எந்திரிக்கிறான், ಮತ್ತೆ ಹೇಳುತ್ತಾನೆ, திரும்பி நடக்கிறான், ಮತ್ತೆ ನಡೆಯುತ್ತಾನೆ, திரும்பி படுத்து பார்க்கிறான். ಮತ್ತೆ ಮಲಗುತ್ತಾನೆ. இப்படி அவன் செய்து 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 ಈ ತರ ಮಾಡಿ 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 அந்த குழந்தைக்குள்ள சூடு வர ಆ ஆரம்பிக்கிறான். ಮಗುವಿನ ಒಳಗೆ ಬಿಸಿ ಬರುತ್ತದೆ. கடைசியாக அந்த பிள்ளைக்குள் ஜீவன் வர ஆரம்பிக்கும். ಕಡೆಗಾಗಿ ಆ ಮಗು ಒಳಗೆ ಜೀವ ಬಂತು. இதுதான் வசனம் சொல்லுகிறது. ಇದೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. 34 வசனம் வாசிக்கலாம். ಹುಡುಗನ ಮೇಲೆ ಹ. ಬೋರ್ಲು ಬಿದ್ದು ಹ. ತನ್ನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಕೈಗಳನ್ನು ಹ. ಅವನ ಬಾಯಿ ಕಣ್ಣು ಕೈಗಳಿಗೆ ಮುಟ್ಟಿಸಿದ್ದರಿಂದ ಹ. ಹುಡುಗನ ದೇಹವು ಬೆಚ್ಚಗಾಯಿತು. ಆಮೇಲೆ ಹುಡುಗನನ್ನು ಬಿಟ್ಟು ಎದ್ದು ಮನೆಯಲ್ಲಿ ತುಸು ಹೊತ್ತು ಹತ್ತಿಸ ಅಟ್ಟಾಡಿ ಅವನ ಮೇಲೆ ಬೋರಲು ಬೀಳಲು ಹುಡುಗನು 7 ಸಾರಿ ಸೀತು ಕಣ್ಣು ತೆರೆದನು. அல்லேலூயா. Hallelujah. அல்லேலூயா. வசனம் பாருங்க எவ்வளவு clean-ஆ சொல்லுது. There was one complete relief. ஒரு பூரண விடுதலை இருந்தது. ಪೂರ್ಣ ಬಿಡುಗಡೆ ಕೊಟ್ಟಿತು. இந்த எலிசா அந்த பிள்ளைக்கு மறுபடியும் படுத்தான். ಈ ಎಲಿಸನು ಮಗು ಮೇಲೆ ಮತ್ತೆ ಪಡೆದುತ್ತಾನೆ. இந்த பிள்ளையுடைய கண்கள் திறந்தார்.
ಕಣ್ಣು ತೆರೆಯಲ್ಪಡುತ್ತದೆ. அந்த பிள்ளையுடைய கண்கள் திறக்க ஆரம்பித்த ಕಣ್ಣು போது ತೆರೆಯುವಾಗ அவனுக்குள்ள ஜீவன் வர ಅವನೊಳಗೆ ಜೀವ அந்த ಬಂತು. ஜீவன் வர ஆரம்பித்த போது ಜೀವ ಬರಲಿಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದ. அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சானாங்க, ಅದನ್ನೇನು ಮಾಡುತ್ತಾನೆ, அந்த குழந்தை தும்ப ஆரம்பித்தான். ಆ ಮಗು ತೀಸುತ್ತದೆ. எத்தனை முறை தும்பினான்? ಎಷ್ಟು ಸಲ ತೀಸಿತು? 7 என்ன தெரியுமா? 7 ಅಂದ್ರೆ ಏನು ಗೊತ್ತಾ? ಅರ್ಧ ಕೊಡ್ತಾವಾ? ಅರ್ಧ ಕೊಡ್ತಾನ? வேத புத்தகத்துல 7 தான் பரிபூரணம். ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಏನಂದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣವಾದದ್ದು. 7 முறை அவன் அவனுடைய சரீரத்துல ஒரு புது பலன் வர ஆரம்பிச்சு. சரீரದಲ್ಲಿ ಹೊಸ ಬಲ ಬಂತು. இப்ப பையன் எழுந்து நிற்க ஆரம்பித்து விட்டான். எழுந்து நிறுத்த உடனே இந்த தேவனுடைய ஊழியக்காரர் என்ன பண்றாரு தெரியுங்களா? ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ? அவனுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு ಕೆಲಸದವರನ್ನು ಕರೆದು அந்த அம்மாவை கூப்பிடுன்னு சொல்லி, ತಾಯಿಯನ್ನು ಕರೆಯುವಂತ. அப்ப அந்த அம்மாவை கூப்பிட்ட உடனே ತಾಯಿಯನ್ನು ಬಂದ அந்த அம்மா ஓடி வருகிறார். ತಾಯಿ ಓಡಿ ಬರ್ತಾಳೆ. அம்மா ஓடி வந்து ಆ ತಾಯಿ ಓಡಿ ಬಂದು இருக்கும் போது அந்த மகனை மறுபடியும் அந்த தாயுடைய கரத்துல ಆ கொடுத்தார். ಮಗುವನ್ನು ಮತ್ತೆ ಆ ತಾಯಿಯ ಕೈಗೆ அந்த ಕೊಡ್ತಾಳೆ. தாயுடைய கரத்துல கொடுத்த உடனே ಆ ತಾಯಿಯ ಬಳಿಗೆ அந்த ಕೊಟ್ಟಿದ್ದ தாய் குழந்தை தூக்கி கொஞ்சலங்க ಆ ಮಗುವನ್ನು ಎತ್ತಿ ಅಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவர் ஓடோடி போய் தேவனுடைய ஊழியக்காரனுடைய காலடியில விழுந்து ಓಡೋಗಿ ದೇವರ ಸೇವಕರ ಕಾಲಿಗೆ ಬಿದ್ದು ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳಿ அப்புறமா தான் குழந்தைய தூக்கி நம்ம வெளியே போறோம். ಆಮೇಲೆ ಮಗುವನ್ನು ಎತ್ತುಕೊಂಡು ಹೊರಗೆ ಹೋಗುತ್ತಾರೆ. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் எத்தனை முறை அற்புதம் செய்தாலும் ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ದೇವರು ಎಷ್ಟು ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡಿದ್ದಾರೆ. ஆண்டவருக்கு முன்னால நம்ம சாஷ்டாங்கமாய் விழுவது கிடையாது. ಸಾಷ್ಟಾಂಗವಾಗಿ ನಾವು ದೇವರ ಮುಂದೆ ಬೀಳುವುದಿಲ್ಲ. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்வது கிடையாது. ದೇವರು ಮಾಡಿದ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನೆನೆಸಿ ಕೃತಜ್ಞತೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. நம்முடைய வாழ்க்கையில போராட்டங்கள் எதிர்ப்புகள் எதிர்த்து வர ஆரம்பித்தோம். ಹೋರಾಟಗಳು ಎದುರುಗಳು ನಮಗೆ ಎದುರಾಗಿ ಬರುವಾಗ ஏன் போராட்டம் வருதுன்னா, ಯಾಕೆ ಬರುತ್ತದೆ ಅಂದ್ರೆ தேவனுடைய பிரசனத்துக்குள் நாம் கடந்து போக வேண்டும் என்று, ದೇವರ ಪ್ರಸನ್ನತೆಗೆ ನಾವು ಹೋಗಬೇಕು ಅಂತ. தேவனுடைய பிள்ளைகளை நாம் தேடி வர வேண்டும் என்று. ದೇವರ ಮಕ್ಕಳನ್ನು ಹುಡುಕಿ ಬರಬೇಕು. இன்றைக்கு உங்களுக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ನಿಮಗೆ ಹೋರಾಟಗಳು ಬರುವಾಗ யாரை தேடுது? ಯಾರನ್ನು ಹುಡುಕಬೇಕು? ஆண்டவரை தேடி. ದೇವರನ್ನು ಹುಡುಕಿ. எத்தனையோ முறை அநேகர் ஜெபிக்கிறதுக்கு போன் பண்றீங்க, ಎಷ್ಟೋ ಜನ ಅನೇಕರು ಪ್ರಾರ್ಥಿಸುವುದಕ್ಕಾಗಿ குழந்தை ಫೋನ್ ಮಾಡ್ತಾರೆ. டெலிவரிக்கு விட்ட போதெல்லாம் போன் பண்றீங்க. ಮಗು ಏಳಿಗೆ ಆಗುತ್ತಾಗೆ ಫೋನ್ ಮಾಡುತ್ತೀರಾ. ஒரு சகோதரி இருந்தாங்க, மத்திய ராத்திரி 1:30 மணி 2 மணிக்கெல்லாம் போன் பண்ணிருக்காங்க. ಮಧ್ಯ ರಾತ್ರಿಯಲ್ಲಿ 1 ಗಂಟೆ 2 ಗಂಟೆಗಳ ಫೋನ್ ಮಾಡಿದ್ದಾರೆ. ஏன் தெரியுங்களா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? prayer will work wonders. ஜெபங்கள் அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். ಪ್ರಾರ್ಥನೆ ಅದ್ಭುತಗಳನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. தொட்டாதான் சுகம் என்றல்ல, ಮುಟ್ಟಿದರೆ ಸುಖ ಅಂತಲ್ಲ. தூரத்துக்கும் சமீபத்துக்கும் நம்முடைய தேவன் தேவனாய் இருக்கிறார். ದೂರಕ್ಕೂ ಸಮೀಪಕ್ಕೂ ನಮ್ಮ ದೇವರು ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. அதனால எந்த நேரம் இருந்தாலும் பரவாயில்லை, ಅದರಿಂದ ಯಾವ ಸಮಯವಿದ್ದರೂ ஜெபத்திற்கு ಪರವಾಗಿಲ್ಲ. முக்கியத்தை கொடுங்க. ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಮುಖ್ಯ ಸ್ಥಾನವನ್ನು ஜெபம் ಕೊಡಿ. நமக்கு அற்புதங்களை செய்ய ஆரம்பிக்கும். ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತಾರೆ. ஆண்டவர் இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவர். ದೇವರು ಇವತ್ತು ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. எல்லாம் கைவிட்ட சூழ்நிலைமையிலே ಕೈಬಿಟ್ಟ ಪರಿಸ್ಥಿತಿಯನ್ನು உங்களுடைய 100% ஆண்டவர் மேல வைங்க. ನಿಮ್ಮ ಪೂರ್ಣ ಸ್ವಂತ ದೇವರ ಮೇಲೆ ಇದ್ದೀರಿ. கேயாசி போய் கைய வச்சா கோல வச்சா ஒண்ணும் நடக்கல. ಏರಿಯಾಕ್ಕೆ ಹೋಗಿ ಕೋಳಿಟ್ಟರು ಕೈ ಇಟ್ಟರು ಏನು ஆனா ನಡೆಯಿಲ್ಲ. எலிசா ஃபுல்லா தன்னையே குழந்தை மேல வச்சுட்டான். ಆದರೆ ಎಲಿಸನ ತನ್ನನ್ನೇ ಮಗುನ ಮೇಲೆ ಇಟ್ಟರು. நம்மளுக்கு அற்புதம் என்னன்னா, ನಮಗೆ ಅದ್ಭುತ ಬೇಕಾದರೆ ஃபுல்லா ஆண்டவர் மேல வச்சு ನಾವು ಪೂರ್ಣವಾಗಿ ದೇವರಿಗೆ ஃபுல்லா கையில கொடுக்கும் போது ಪೂರ್ತಿಯಾಗಿ ಆತನ ಕೈಗೆ ಕೊಡುವಾಗ உடனே அற்புதம் நடக்கும்னு நினைக்காதீங்க. ತಕ್ಷಣ ಅದ್ಭುತ ನಡೀತದೆ ಅನ್ಕೊಳ್ಳಬೇಡಿ. கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ನಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಬಿಸಿ ಆಗುತ್ತದೆ. எழுந்து போனவங்க ஆசீர்வாதத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ನಡೆದವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ எழுந்து போன சமாதானத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ಕಳ್ಕೊಂಡ ಸಮಾಧಾನ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ எழுந்து போன ஆஸ்தி அந்தஸ்துகளை கொஞ்சம் கொஞ்சமா பெற்றுக்கொள்ள ஆரம்பிக்கும். ಕಳೆದುಕೊಂಡ ಆಸ್ತಿಗಳನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಾ. இப்படி போட்டு இப்படி வருது லாட்டரி. ಈಗ ತಕೊಳ್ಳೋದು ಲಾಟ್ರಿ ಆಗಿರುತ್ತೆ. லாட்டரி வந்து அப்படி போறது பேட்டரி. ಇದು ಹಂಗೆ ಬಂದು ಹೋಗೋದು ಬ್ಯಾಟ್ರಿ ಆಗಿರುತ್ತದೆ. பேட்டரி கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிடும்? ಅದು ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಏನಾಗುತ್ತದೆ? கொஞ்ச நேரத்துல காலி ஆயிடும். ಸ್ವಲ್ಪ ಸಮಯದಲ್ಲಿ ಖಾಲಿ ಆಗುತ್ತದೆ. இப்படி வந்து இப்படி போறதெல்லாம் நம்பாதீங்க. ತರ ಬಂದು ಆತರ ಹೋಗೋದ್ರೆ ನಂಬಬೇಡಿ. ஒரு சில சொல்லுவாங்க, ஐயோ அங்க போன போதும் கை வச்சா கீழே விழுந்துடுறாங்க. ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಸಾಕು ಕೈ ಇಟ್ಟರೆ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. சரியாகிறாங்களா? ಮುಟ್ಟಿದರೆ ಸರಿಯಾಗುತ್ತದೆ. திரும்பி வீட்டுல போனா தொட்டுக்கிறாங்களா? ಮತ್ತೆ ಮನೆಗೆ ಹೋದ್ರೆ ಮುಟ್ಕೊಳ್ತಾರಂತೆ. புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಗ್ತದಾ? ஆண்டவர் அற்புதம் செஞ்சா கொஞ்சம் கொஞ்சமா செய்ய ஆரம்பிக்கும். ದೇವರ ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡಕ್ಕೆ ಪ್ರಾರಂಭಿಸಿದರೆ கொஞ்சம் ಸ್ವಲ್ಪ கொஞ்சமா ಸ್ವಲ್ಪವಾಗಿ வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಮಾರಿಸಲ್ಪಡುತ್ತದೆ. படிப்படியாய் உங்களை மேல கொண்டு போகும். ಹಂತವಾಗಿ ಕಡೆಗೆ ತಕ್ಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ரொம்ப பேர் வாழ்க்கையில் அப்படியே ஒரே மேல போயிட்டு மேல இருந்து டைவர்ஷன் வாங்க. ಹಂಗೆ ಮೇಲೆ ಹೋಗಿ ಮತ್ತೆ ಅಲ್ಲಿಂದ ಮೇಲಿಂದ ಕೆಳಗೆ சரி, என்ன மாதிரி ஆராதனை தெரியுமா? என்ன டான்ஸ், என்ன கூத்துவாங்க. ಯಾವ ತರ ಆರಾಧನೆಯಲ್ಲಿ ಗೊತ್ತಾ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. 4 நாள் கூத்து ஆடிட்டு 4வது நாள் கீழே விழுந்துருவாங்க.
ನಾಲ್ಕು ದಿನ ಆಡಿ ಆಮೇಲೆ ಕೆಳಗೆ ಬೀಳುತ್ತಾರೆ. ವಿಶ್ವಾಸத்தை கொஞ்சம் கொஞ்சமாய் கட்டி எழுப்பு. ವಿಶ್ವಾಸವನ್ನು ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪವಾಗಿ ಕಟ್ಟಿ ಎಬ್ಬಿಸಿ. சூடு பிடிக்க பிடிக்க பிடிக்க. ಅದು ಬಿಸಿ ಹತ್ತಿರುವಾಗ. 7 என்று சொன்னால் ஒரு பரிபூரணம். 7 ಅಂದ್ರೆ ಪರಿಪೂರ್ಣವಾದದ್ದು. அந்த 7 முறை அந்த குழந்தை தும்புன பிறகு 7 ಸಲ ಮಗು ತಿಂತೋದ ಮೇಲೆ குழந்தை he became a healthy child. ಅದು ಬಲವಾದ ಮಗುವಾಯಿತು. அந்த குழந்தைகள உயிர் இருக்குது நல்ல பர்ஃபெக்ட்டா இருக்கிறான்றதுக்கு ஒரு நல்ல ஒரு சிம்பல் வந்துச்சு. ಅದು ಜೀವವಾಗಿದೆ ಸರಿಯಾಗಿದ್ದಾರೆ ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯ ಸಿಕ್ಕಿತು. குழந்தைகளை கேட்டு பாருங்க பெரியவங்கள. ಎತ್ತವರನ್ನ ಕೇಳಿ ನೋಡಿರಿ. குழந்தை தும்புனானா? ಮಗು ತಿಂತಾ? கேட்கிறீங்களா? ಕೇಳಿದ್ದೀರಾ? ஆயாவங்க வந்து அள்ளிங்கள கேளுங்க. ಅಜ್ಜಿ ಹತ್ರ ಕೇಳಿದ್ರೆ ಏನೋ குழந்தை அழுவே பண்றான். ಏನು ಮಗು ಅಷ್ಟೇ ಇಲ್ಲ. குழந்தை தும்புச்சா? ಮಗು ತಿಂತಾ? அப்ப தும்புனா என்ன ஆகும்? ಅದು ತಿಂತಿದ್ರೆ ಏನಾಗುತ್ತದೆ? ಎಲ್ಲಿಗೂ ವரும். ಅಲ್ಲಿ ಬೇಕು உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வரும். ಒಳಗಿನದೆಲ್ಲ எல்லாம் கிளியர் ஆயிடும். ಅದು ಕ್ಲಿಯರ್ அப்ப ಇರುತ್ತೆ. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அற்புதம் செஞ்சா ದೇವರು ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಅದ್ಭುತ ಮಾಡಿದರೆ தும்ப அவருக்கு என்ன வரும்? ತಿಂತಿರೋ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುತ್ತದೆ. கெட்ட நீரெல்லாம் சொல்லுங்க வெளியே வரமா உள்ள போயிடுமா? ಕೆಟ್ಟ ನೀರೆಲ್ಲ ಹೊರಗೆ ಬರ್ತದ ಹೊರಗೆ ಹೋಗ್ತದ. ஒருத்தர் சொல்லுவாங்க நம்ம தும்புறோம் பாருங்க. ನಾವು ತಿಂತಿರ್ತೀವಿ ನೋಡಿ. ஏன் மாஸ்க் போடுறீங்க தெரியுமா? ಯಾಕೆ ಮಾಸ್ಕ್ ಹಾಕಿ ಕೊಡ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? ஸ்டோரி பேசுது. ಅದು ದೊಡ್ಡ ಕಥೆ ಅದು. தும்புனா அது அப்படியே போயிடும். ತಿಂತಿದ್ರೆ ಹಂಗೆ ಆಚೆ ಹೋಗ್ಬಿಡುತ್ತೆ. அதனால என்ன பண்ணணும்? ಅದಕ್ಕೆ ಏನಾಗ್ಬೇಕು? உங்க கொரோனா பக்கத்துக்கு வரக்கூடாது. ನಿಮ್ಮ ಕೊರೋನಾ ಬೇರೆಯವರಿಗೆ ಬರಬಾರದಂತ ಹಾಕೋಬೇಕು. அதனால புதுவைக்கு போடுற மாதிரி நம்ம போட வச்சிட்டீங்க. ಕುದುರೆಗೆ ನಮ್ಮನಿಗೆ ಹಾಕೊಡ್ಲಿದ್ದಾರೆ. பிரியமான தேவ பிள்ளைகளே, ದೇವಾದ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இது தும்பும் போது உள்ள இருக்கிற கெட்ட தண்ணி எல்லாம் வெளியே வந்துடும். ತಿನ್ನುವಾಗ ಒಳಗಿರೋ ಎಲ್ಲ ಕೆಟ್ಟ ನೀರುಗಳು ಹೊರಗೆ ಬರುತ್ತದೆ. சளியெல்லாம் வெளியே வந்துடும். ಅದ ಸೀನೆಲ್ಲ ಒಳಗೆ ಬರುತ್ತದೆ. அப்போ உங்க உள்ள இருக்கிற லங்ஸ் கிளியர் ஆயிடும். ಲಂಗ್ಸ್ ಎಲ್ಲ ಕ್ಲಿಯರ್ ಆಗುತ್ತದೆ. அப்போ நல்லா கிளீனா ஃப்ரீயா பிரீத் ஆக முடியும். ಸೊಳ್ಳೆಗೆ ಶ್ವಾಸ ಮಾಡಕ್ಕಾಗುತ್ತದೆ. சுவாசம் நல்லா செய்யும். ಶ್ವಾಸಕ್ಕೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. மூச்சு நல்லா விட ஆரம்பிக்கும். ಅಲ್ಲಿ ಉಸಿರುಗಳಿಗೆ ಚೆನ್ನಾಗಿರುತ್ತದೆ. ஜீவன் நமக்குள்ள நல்லா இருக்குதுன்னு ಜೀವ ನಮ್ಮೊಳಗೆ ಚೆನ್ನಾಗಿದೆ ಅಂತ உள்ள ಅರ್ಥ. சரியா வேலை செய்யலன்னா ಒಳಗೆ ಸರಿಯಾಗಿ ಕೆಲಸ ಮಾಡಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ தும்பல் வரவே வராது. ಅದೇನು ಬರುವುದೇ ಇಲ್ಲ. அப்ப அந்த குழந்தைக்கு 7 முறை தும்பல் வந்து ಆ வராது. ಮಗು 7 ಸಲ ತಿಂದಿದೆ. ஒரு அற்புதம் நடந்து விட்டது. ಅದ್ಭುತ ನಡೆಯಿತು. அந்த செத்த பிள்ளை உயிரோடு எழுப்பி ಸತ್ತ ಮಗು ಜೀವವಾಗಿ ಎದ್ದು ಬಿಟ್ಟಿತು. எப்ப தெரியுமா தும்பல் வந்துச்சு? ಯಾವಾಗ ಗೊತ್ತಾ ಶೀತ ಬಂತು? ನಾನು ಯೇಸುவோட ನೀನು ಅವನ ಫುಲ್ಲಾ ಯೇಸುವೊಂದಿಗೆ ನೀನು ಪೂರ್ಣವಾಗಿ ಅವನ ಒಡ್ಡಲ್ಲ ಪೂರ್ಣವಾಗಿ ಅಂಟಿಕೊಳ್ಳಬೇಕು. கண்களோட கண்கள் பார்க்க ನಿನ್ನ வேண்டும். ಕಣ್ಣಿಂದ ಕಣ್ಣುಗಳನ್ನು ನೋಡಬೇಕು. வாயோட வாய் வைக்க வேண்டும். ಬಾಯಿಂದ ನಿನ್ನ ಬಾಯಿ ಇಡಬೇಕು. கையோட கை இணைக்கப்பட வேண்டும். அந்த சரீரத்தோட உங்களுடைய சரீரம் ஒட்ட ಆ வேண்டும். ಶರೀರದೊಂದಿಗೆ ನಿನ್ನ ಶರೀರ ಅಂಟಿಕೊಳ್ಳಬೇಕು. வாழ்க்கை ஆண்டவருக்கு ஃபுல்லா நீங்க ஒப்பு ನಿನ್ನ கொடுத்தீங்கன்னா ಜೀವಿತವನ್ನು ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ ಕೊಟ್ಟರೆ வாழ்க்கை ஆண்டவர் மறுபடியும் அற்புதம் செய்து எழுப்ப ಮತ್ತೆ ನಿಮ್ಮ ಜೀವಿತವನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ಎಬ್ಬರಿಸುತ್ತಾರೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. எல்லாம் தவறி போக போதே ಎಲ್ಲವೂ ಕೈಬಿಟ್ಟ ಸಮಯದಲ್ಲಿ இயேசு ஒருவர் உனக்கு தடவுவதை மாட்டார். ಏಸು ಮಾತ್ರ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அவர் உனக்கு கைவிடவே மாட்டார். ಆತನು ಕೈ ಬಿಡುವ ದೇವರಲ್ಲ. என் பையன் இப்படி ஆயிட்டான்னு நினைக்கிறான். ಮಗನು ಈ ತರ ಆದದ್ದು என் குடும்பம் இப்படி ஆயிடுச்சு ನನ್ನ நினைக்கிறான். ಕುಟುಂಬ ಈ ತರ ಆಗ್ತಾ என் பிள்ளைங்க சொல்ற பேச்சு கேட்கறது இல்ல ಮಕ್ಕಳು நினைக்கிறான். ಹೇಳುವ ಮಾತು ಕೇಳುವುದಿಲ್ಲ என் ಅನ್ಕೊಳ್ಳಬೇಕು. குடும்பத்துல சமாதானம் இல்லைன்னு சொல்லலாம். ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಸಮಾಧಾನ என் வீட்டுல ಇರಬೇಕು. அநேக போராட்டங்களும் சொல்லலாம். ಮನೆಯಲ್ಲಿ ಅನೇಕ ಹೋರಾಟಗಳು ಇರಬಹುದು. நிச்சயமாகவே விடுதலை உண்டு. ಖಂಡಿತ ಬಿಡುಗಡೆ ಉಂಟು. நிச்சயமாகவே அற்புதம் உண்டு. ಖಂಡಿತ ಅದ್ಭುತ ಉಂಟು. அவங்க கேக்குறாங்க எல்லாம் நலமா ಹೇಳುತ್ತಾರೆ ಎಲ್ಲ ಒಳ್ಳೆಯದ ಆರೋಗ್ಯನ சரி ஆயிடும் சொல்றான் புருஷன். ಸರಿ ಆಗುತ್ತದೆ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. ஊழியக்காரர்கிட்ட சொல்றான் ಸೇವಕರ ಬಳಿ எல்லாம் ಹೇಳುತ್ತಾರೆ சரியா? ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ உன் வீடு சரியா? ಮನೆ உன் ಸರಿನಾ புருஷன் சரியா? ಗಂಡನು ಸರಿನಾ உன் பிள்ளை சரியா? ಮಗು ಸರಿಯಾಗಿದ್ಯಾ? அவன் சொன்னது எல்லாம் சரியாகுது. ಆಕೆ ಹೇಳ್ತಾಳೆ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿದೆ. அப்ப கரெக்டான ஆன்சர் முடிவுல எல்லாம் சரியாகி போச்சு. ಮುಖ್ಯದಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸರಿಯಾಗಿ உங்கள் ಹೋಯಿತು. நம்பிக்கையே உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை கொண்டு வரும். ನೀವು ನಂಬುವುದೇ ನಿನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ உங்கள் ಅದ್ಭುತವನ್ನು ಮಾಡುತ್ತದೆ. விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ವಿಶ್ವಾಸವೇ ಲೋಕವನ್ನು ಜಯಿಸುವ ಜಯವಾಗಿದೆ. இனிமேட்டு உங்க வாழ்க்கையில எது சொன்னாலும் பாசிட்டிவா பேசுங்க. ನಿಮ್ಮ ಜೀವಿತದಲ್ಲಿ ಏನೇ ಮಾತಾಡಿದ್ರು ಸರಿಯಾಗಿ ವಿಶ್ವಾಸದೊಂದಿಗೆ ಮಾತಾಡಿರಿ. என்ன பண்றதுன்னு சொல்லாதீங்க. ಏನು ಮಾಡಲಿ ಅಂತ என்ன ಹೇಳಬೇಕು. பண்ணி சாவறதுன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க. ಏನು ಮಾಡಿ ಸಾಯಿರಿ ಅಂತ ಕೆಲವರು எதுவும் பண்ணி சாவாத. ಏನು ಮಾಡಿ ಸಾಯಬೇಡ. என்ன பண்றதுன்னு சொல்லாத. மனுஷன்கிட்ட சொன்னா அவன் எதுவும் பண்ண சொல்ல மாட்டான். ಮನುಷ್ಯನ ಹತ್ರ ಏನು ಮಾಡಕ್ಕೆ ಹೇಳುವುದಿಲ್ಲ. ஆண்டவர்கிட்ட சொல்ற ஆண்டவரே என்னை தருகிறேன். ದೇವರ ಹತ್ರ ಹೇಳು, ದೇವರೇ ನನ್ನನ್ನು ಕೊಡುತ್ತೀನಿ. யார் கையில? ಯಾರ ಕೈಯಲ್ಲಿ? உன் கரம். ನಿಮ್ಮ ಹಸ್ತ
என்னை அர்ப்பணிக்கிறேன் உம் கரத்தில். ನಿನ್ನ ಹಸ್ತದಲ್ಲಿ என்னை ನನ್ನನ್ನು ಅರ್ಪಿಸುತ್ತೇನೆ. உருவாக்கும் ஆண்டவரே. ನನ್ನನ್ನು ಉಂಟು ಮಾಡು என்னை ದೇವರೇ. உருவாக்கும் ஆண்டவரே. ಉಂಟು ಮಾಡು ದೇವರೇ. என் கை தூக்க முடியலப்பா. ಕೈ ಎತ್ತಕ್ಕಾಗಲಿಲ್ಲ கை ದೇವರೇ. தூக்கத்துக்கு பலம் கொடுங்கப்பா. ಕೈ ಎತ್ತಕ್ಕೆ ಬಲ ಕೊಡು. ஆண்டவரே இந்த கால் அடிக்கடி பிடிக்கிட்ட ஆண்டவரே. ಕಾಲ ಅಂಗಕ್ಕೆ ಹಿಡಿದುಕೊಳ್ಳುತ್ತದೆ. ஆண்டவரே இந்த கால் மேல உங்க கால் வரட்டப்பா. ನನ್ನ ಕಾಲ ಮೇಲೆ ನಿನ್ನ எனக்கு ಕಾಲು நடக்க உதவி செய்யுங்கப்பா. ನಡೆಯುವುದಕ್ಕೆ ಸಹಾಯ எனக்கு ಮಾಡು. இடுப்பு முடிச்சுக்குது ஆண்டவரே. ನನ್ನ ಕುಡಿಯುತ್ತದೆ. எனக்கு முதுகு நோவு இருக்குது ஆண்டவரே. ಬೆನ್ನು ನೋವು ಇರುತ್ತದೆ. எனக்கு வயிறு வலி வருது ஆண்டவரே. ಹೊಟ್ಟೆ ನೋವು ಬರುತ್ತದೆ. எனக்கு நெஞ்சு அமுக்குதப்பா. ಅಲ್ಲಿ ಹೃದಯ ತಿನ್ನಿಕೊಳ್ಳುತ್ತದೆ ஆண்டவரே ದೇವರೇ. பல்லு நோவு இருக்குதப்பா. ಹಲ್ಲು ನೋವಿದೆ ದೇವರೇ. ஆண்டவரே எனக்கு இந்த நோவு அந்த நோவு உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை. ತಲೆಯಿಂದ ಕಾಲುವರೆಗೂ ಎಲ್ಲದರಲ್ಲೂ ನೋವುಗಳು ಇರುತ್ತವೆ. Surrender to the Lord. ದೇವರಿಗೆ ಅರ್ಪಿಸಿ. ஆண்டவர்களை கொடுத்துட்டா. ದೇವರ ಹಸ್ತದಲ್ಲಿ அப்பா ಅರ್ಪಿಸಿ. என் மேல வாங்கப்பா. ದೇವರೇ ನನ್ನ ಮೇಲೆ என் ಬಾ. மேல உங்க பிரசன்னம் வரட்டப்பா. ನನ್ನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನ என் மேல முழு பிரசன்னம் வரட்டப்பா. ಪೂರ್ಣ ಪ್ರಸನ್ನ ಬರಲಿ. கொடுத்தீங்கன்னா ಉಳಿದು ಪೂರ್ಣವಾಗಿ அவர் ಕೊಟ್ಟರೆ முழுசா உன்னை ஆண்டு கொள்வார். ಪೂರ್ತಿಯಾಗಿ ದೇವರಿಗೆ நம்ம ಅಂಗೀಕರಿಸುತ್ತಾರೆ. அப்படி செய்யறதே இல்ல. ನಾವು ಆ ತರ ಮಾಡುವುದಿಲ್ಲ. வேளாங்கண்ணிக்கு போகும்போது ಬೇಳಂಗನಿಗೆ ಹೋಗುವಾಗ வயிறு நோவுனா வெறும் வயிறு மாத்திரம் செஞ்சு எடுத்துட்டு போய் அங்க வச்சிடுவாங்க. ಹೊಟ್ಟೆ ನೋವು ಅಂದ್ರೆ ಹೊಟ್ಟೆ ಮಾತ್ರ ಮಾಡಿ ಅಲ್ಲಿ ತಕೊಂಡು ಹೋಗಿ. கால் நோவுனா வெறும் கால் மாத்திரம் செஞ்சு அங்க போய் வச்சிடுவாங்க. ಕಾಲು ನೋವು ಅಂದ್ರೆ ಕಾಲನ್ನು ಇಟ್ಟು ಬರುತ್ತಾರೆ. கை நோவுனா ஒரு கை எடுத்துட்டு போய் வச்சிடுவாங்க. ಕೈ ನೋವು ಅಂದ್ರೆ ಒಂದು ಕೈಯನ್ನು ಮಾಡಿ ತಕೊಂಡು ಇಟ್ಟಿರ್ತಾರೆ. ஒரு கைக்கு இல்ல அவர் தெய்வன். ಒಂದು ಕೈಗಳನ್ನ ದೇವರು. முழு சரீரத்துக்கு அவர் ಪೂರ್ಣ தேவனாக. ಶರೀರಕ್ಕೆ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ அவர் ಅವರು. சொல்றாரு உன்னை முழுசா எடுத்து கொடுத்துடு. ಪೂರ್ಣವಾಗಿ ನಿನ್ನನ್ನು ಕೊಡು. உன்னை முழு மனிதனாக நிற்க வை. ಪೂರ್ಣ ಮನುಷ್ಯನಾಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತೀನಿ. உன்னை சாதிக்க வைப்பேன். ನಿನ್ನನ್ನು ಸಾಧಿಸುತ್ತೀಯ. நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாக ಅನೇಕರಿಗೆ வைப்பேன். ಆಶೀರ್ವಾದವಾಗಿ நீ ಮಾಡಿ. அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய். ಅನೇಕರಿಗೆ ಆಶೀರ್ವಾದವಾಗಿ ಇರುತ್ತೀಯ. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ಎಷ್ಟು ಜನ ವಿಶ್ವಾಸಕ್ಕೆ அல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தைப்படி நம்மை ஆசீர்வதிப்பார். ದೇವರ ವಾಕ್ಯದಂತೆ ನಮ್ಮನ್ನು புதிய ಆಶೀರ್ವದಿಸಿ. மாதத்துல இந்த வார்த்தையை வச்சே நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். ಹೊಸ ತಿಂಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಟೇ நிச்சயமாகவே ಅಂತೆ நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். ಕೃಪೆಯು ಶಾಂತಿ ನನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. நான் தேவனுடைய வீட்டில தங்கியிருப்பதை நான் ನಾನು ದೇವರ ಮನೆಯಲ್ಲಿ ಇರುವುದನ್ನೇ ನಾನು எனக்கு இந்த ನೋಡುತ್ತೇನೆ. இடத்தை விட்டா எனக்கு வேற எந்த இடமும் இல்லப்பா. ಈ ಜಾಗವನ್ನು ಬಿಟ್ಟರೆ ನನಗೆ ಬೇರೆ இங்கதான் எனக்கு எல்லாம் ஒப்பு கொடுப்போம். ನೀನು ನನಗೆ ಅಂತ ಒಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಿ. பெரிய காரியங்களை செய்ய ದೊಡ್ಡ ಕಾರ್ಯವನ್ನು ದೇವರು ಮಾಡುತ್ತಾರೆ. நாம் யாவரும் எழுந்து நின்று ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் வைக்க போகின்றோம். அந்த காணிக்கை போடும் போதே நம்முடைய உள்ளத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே என்னை உங்களுடைய கரத்தில் தருகிறேன் சுவாமி.